ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட யூடியூப் சேனல் ப்ரிப்பேர் டு கிராக் தமிழுக்கு உங்கள் எல்லாரையுமே நான் வெல்கம் பண்ணுறேன். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பேங்க் எக்ஸாம்ஸ்க்கான ப்ரிலிமினரி லெவல் ப்ரிப்பரேஷன் ரெண்டு டைப் ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்கும். ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸ் அண்ட் மெயின் எக்ஸாம்ஸ். அதில் ப்ரிலிமினரி லெவலை எப்படி கிளியர் பண்ணுறது, அதோட ஸ்டடி பிளான் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம ஆக்சுவலி 15 days ஆல்ரெடி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ட்ரு ஆகிருக்கிறது 16th day. ஓகேங்களா, நம்ம நேற்றுலேருந்து என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, இங்கிலீஷ், அதாவது 3 செக்ஷன் இருக்கும். குவான்ட் செக்ஷன், ரீசனிங் செக்ஷன் அண்ட் தென் இங்கிலீஷ் 3 செக்ஷன் இருக்கும். அதில் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது இங்கிலீஷில் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பாரா ஜம்பிள்ஸ். ஓகேங்களா, ஸோ அண்ட் தென் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு காலையில் உங்களுக்கு நேற்றுக்கு நம்ம க்ளோஸ் டெஸ்ட் நம்ம பார்த்தோம்ல. க்ளோஸ் டெஸ்ட்னா ஒன்றுனா ஜஸ்ட் ஒரு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் தான். ஓகேங்களா, ஸோ அந்த க்ளோஸ் டெஸ்ட்டோட வீடியோ நேற்றுக்கு எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அது ரிலேட்டடான ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் நான் நிறைய இன்னைக்கு காலையில் இப்போ நேற்றைக்குள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா அதோட பிடிஎஃப் இருந்திருக்கும். யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்க பார்க்குறதுக்கு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பார்க்காமலே விடுறதுக்கு லேட்டாக பார்த்தா கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ கூட நீங்கள் அந்த பிடிஎஃப்பை போய் டவுன்லோட் பண்ணி தயவுசெய்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போதுமே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதில் ஏதாவது உங்களுக்கு தெரியாத வேர்ட்ஸ் இருக்குதுன்னா அதெல்லாமே நோட் பண்ணி வைங்க. ஒக்காபுலரிக்கு உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் ஒவ்வொரு வேர்டும் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, எது அட்ஜெக்டிவ், எது அட்வர்ப், எது நவுனு, எது டென்ஸு, இந்த வேர்போட டென்ஸ் எப்படி இருக்குது, அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி படித்தாதான் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, ஹோப்ஃபுல்லி இதெல்லாம் நீங்கள் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ நம்ம இன்னைக்குள்ள கிளாஸ்க்கு போயிடலாம். ஓகேங்களா, ஸோ பாரா ஜம்பிள்ஸ்னால் என்ன ஃப்ரெண்ட்ஸ்? பாரா ஜம்பிள்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு பேராகிராஃப் இருக்கும். அந்த ஒரு பேராகிராஃப்னு எடுத்துக்கிட்டிங்கனால நிறைய சென்டென்சஸ் இருக்கும். அதில் இருக்கிற சென்டென்சஸ் எல்லாமே ஷஃபிள் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் லாஸ்ட் சென்டென்ஸாக கொடுத்துருப்பாங்க. நடுவில் இருக்கிற, அதாவது ஒரு 5 சென்டென்ஸ் கொடுத்துட்டு 5 சென்டென்ஸையும் லைக் ஷஃபிள் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம எது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், செகண்ட் சென்டென்ஸ், எது அந்த பேராகிராஃப் எப்படி கரெக்டாக ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறது ஜம்பிள் ஆகி இருக்கும். அதை நம்ம கரெக்ட் சீக்வன்ஸில் நம்ம கொண்டு வரணும். ஓகே, இதுதான் இந்த பேராகிராஃப் அப்படிங்கிறத ரீட் பண்ணோன்னே பார்த்தோன்னே தெரியணும். ஸோ பேரா ஜம்பிள்ஸ் ஃபார்மாட்லேயும் நம்ம கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இல்லைன்னா சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்னு சொல்லுவாங்க. சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்னா ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய சென்டென்ஸ் இருக்கும். அந்த பெரிய சென்டென்ஸ் நிறைய செக்மெண்டா டிவைட் பண்ணி வச்சுட்டு, ஸோ அந்த சென்டென்ஸ்ல எது ஃபர்ஸ்ட் வரும், எது செகண்ட் வரும், எது தேர்ட் வரும், அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா, சம்டைம்ஸ் என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த பாரா ஜம்பிள்ஸ்லேயே கூட ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் லாஸ்ட் 5 சென்டென்ஸ் என்னன்னு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸையும் லாஸ்ட் சென்டென்ஸையும் கொடுத்துட்டு நடுவில் இருக்கிற சென்டென்ஸை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி எப்படி வேணால் கேட்கலாம். ஸோ சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆகும். ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டு அதை செக்மெண்ட்டாக டிவைட் பண்ணி கரெக்டாக சீக்வன்ஸாக அந்த சென்டென்ஸ் வர மாதிரி கொண்டு வாங்கன்னு கேட்கலாம். இல்லை ஒரு பேராகிராஃபை கொடுத்துட்டு அதை ஜம்பிள் பண்ணிட்டு கரெக்டாக சீக்வன்ஸாக கொண்டு எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். எதுக்குனாலும் நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ஸோ ரெண்டையுமே தான் நான் கவர் பண்ண போகிறேன். ஓகேங்களா, ஸோ இந்த பேரா ஜம்பிள்கான வீடியோ நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். அதுக்கான ட்ரிக்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நான் பார்க்கல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க நான் கீழே லிங்க் கொடுக்குறது எல்லாமே பார்த்துட்டு வாங்க. அண்ட் தென் இந்த இங்கிலீஷ் செக்ஷனுக்குள்ள நீங்க வரதுக்கு முன்னாடி நான் 3 பேசிக் வீடியோ தான் போட்டிருப்பேன். நீங்க மிச்ச சேனல்ஸா இருக்கட்டும் சரி, வேற எது ப்ரிப்பேர் பண்றதுனாலும் சரி, ஒரு ஹோல் புக்கு கிராமரை படிக்கணும் அது நான் மேக்ஸிமம் உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், ஆர்டிகல்ஸ், டென்சஸ், இது 3 தான் நான் இப்போதைக்கு உங்களுக்கு பேசிக்ல இந்த பேசிக்ல நீங்க தரவா இருந்தாலே இந்த இங்கிலீஷ் செக்ஷன்ல கண்டிப்பா 25+ மார்க் நீங்க கிளியர் பண்ண முடியும். ஸோ அந்த பேசிக் வீடியோஸை தயவு செய்து கொஞ்சம் பாருங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக தான் நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த பேசிக் வீடியோ கூட நிறைய பேர் பார்க்காம எனக்கு இது புரியல அது புரியலன்னு கேட்டீங்கன்னா அது என்ன சொல்றது, உங்களுக்கு தான் லாஸ். அதுக்காக தான் திரும்ப சொல்றேன், கொஞ்சம் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை ப்ரிப்பேர் பண்ணி, இல்லை உங்களுக்கு அதை விட பெட்டர் ரிசோர்ஸஸ் இருக்குன்னா கூட அதை பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. பட் பேசிக் கிராமர்ல கொஞ்சம் தரவா இருங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், அந்த இன்னொரு பெரிய டிப் நான் உங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைச்சேன்னா, இப்போ நம்ம நேற்றே கூட க்ளோஸ் டெஸ்ட் பார்த்தோம்ல, அதில் அந்த சில வேர்ட்ஸோட மீனிங்லாம் நோட் பண்ணிக்கோங்கன்னு உங்களுக்கு சொன்னல. நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா, அந்த வேர்ட்ஸோட மீனிங்கை மட்டும் நோட் பண்ணாம அந்த வேர்டோட மீனிங் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நேற்றுக்கு நம்ம ரிஜாய்ஸ்ட் அப்படின்னு ஒரு வேர்டு பார்த்தோம். ரிஜாய்ஸ்ட்னா எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி அப்படிங்கிற ஒரு மீனிங். ஸோ அந்த எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி அப்படிங்கிற ஒரு மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்களே ஒரு சென்டென்ஸ் உங்களை வச்சு ஃபார்ம் பண்ணுங்க. ஓகேங்களா, ஓகே, என்ன சொல்லலாம், ஐ ரிஜாய்ஸ்ட் ஆன் சீயிங் த ஐஸ்கிரீம், அந்த மாதிரி ஏதாவது சொல்லலாம். உங்களுக்கு எதை பார்த்தா எக்ஸ்ட்ரீமா ஹாப்பியா இருக்கோ அதை ஒரு சென்டென்ஸா ஃபார்ம் பண்ணுங்க. கிராமட்டிக்கலி கரெக்டா ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ்ல சொல்றீங்களா, ஒரு ஓகே, நான் அங்கே ஃபர்ஸ்ட் நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தீம் பார்க் போயிருந்தேன். அந்த டைம்ல ரொம்ப சந்தோஷமா இருந்தேன்.
ஸோ அப்படி சொல்லும்போது அது வந்து பாஸ்ட் டென்ஸில் வரணும்னா எப்படி நான் கொண்டு வரணும், ஆர்எல்ஸ் அதோட பாஸ்ட் டென்ஸ் என்னன்னு தெரில, பாஸ்ட் ஐ மீன் என்ன சொல்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்னன்னு தெரிலனா ஜஸ்ட் கூகுள் பண்ணுங்கள். நீங்கள் கூகுள் பண்ணிங்கனாலே ஒரு சென்டென்ஸை கூகுள் பண்ணிங்கனாலே அந்த சென்டென்ஸ் அந்த சாரி ஒரு வேர்டை கூகுள் பண்ணிங்கனாலே அதோட மீனிங் காமிக்கும். அந்த வேர்டு வந்துட்டு நவுனா, அட்ஜெக்டிவா, அட்வர்பா, வேர்பா, ஆர்எல்ஸ் அந்த வேர்டை நீங்கள் நவுனாவும் யூஸ் பண்ணிக்கலாம், அட்ஜெக்டிவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே அதுலேயே அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. புரியுதுங்களா? இல்லை எனக்கு நெட் ஆக்சஸ் பண்ண முடியல, நான் சிம்பிளாக ஒரு டிக்ஷனரி கையில் வச்சுக்கோங்க. அந்த டிக்ஷனரியிலேயே அந்த வேர்டு எப்படி யூஸ் பண்ணுவாங்க, நவுனா அட்ஜெக்டிவ் வாங்குறது டிக்ஷனரியில் கூட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கிலீஷில் திணறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னையிலேருந்து நீங்கள் ஒக்காபுலரி எழுதுறீங்க, ஒரு வேர்டோட மீனிங் எழுதுறீங்க அப்படின்னா அந்த வேர்டோட மீனிங் தரவா தெரிஞ்சிச்சுன்னா அந்த வேர்டோட நீங்கள் உங்களை ரிலேட் பண்ணிக்கோங்க. இஃப் சப்போஸ் ரொம்ப நெகட்டிவ் வேர்டாக இருக்குது அப்படின்னா நெகட்டிவ் சம்திங் ஏதோ ஒரு நெகட்டிவ் வேர்டாக இருக்குன்னா நீங்கள் ஒரு இமேஜினேஷனில் ஏதோ ஒரு சம்திங் வேறு ஏதாவது பற்றி வச்சு அந்த நெகட்டிவ் வேர்டு, இப்போ நெகட்டிவ்னா ஜென்ரலாக நம்மளோட பற்றி நீங்கள் எழுதி நீங்கள் டென்ஷன் எடுத்துக்க வேண்டாம். சம்திங் ஏதோ ஒரு நெகட்டிவ் வேர்டு, நேற்று கூட நம்ம ஒரு நெகட்டிவ் வேர்ட்ஸ்லாம் நிறைய பார்த்தோம். ஸோ இந்த நெகட்டிவ் வேர்ட்ஸை பற்றி எழுதும்போது என்ன சொல்கிறது, கொலைக்கு தூண்டுதல் அந்த மாதிரிலாம் சில வேர்ட்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் தூண்டுதுன்னா ஓகே உங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு நம்ம நியூஸில் நம்ம அடிக்கடி தெரிகிற ஒரு ரவுடி நேம் வச்சோம் அந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ உங்களுக்கு அப்போ நீங்கள் அந்த சென்டென்ஸ் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்கும்போது ஓகே இந்த சென்டென்ஸா ரிஜாய்ஸ்டா, அப்போ எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. நான் கூட தீம் பார்க்க போகும்போது ரிஜாய்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டென்ஸ் தான் எழுதி வச்சிருந்தேன் அப்படின்னு உங்களுக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகும். அதுக்காக தான் சொல்கிறேன் நீங்களா ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஒரு வேர்பை எப்படி ரிலேட் பண்ணுறது, அட்ஜெக்டிவ்னா என்ன, அட்வர்ப்னா என்னங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். பட் என்ன சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஃபஸ்ட்டு 2 hours தான் நிஜமாக கஷ்டமாக இருக்கும். அதுக்கு அடுத்ததெல்லாம் ஃபாஸ்ட்டாக நீங்கள் எழுதிட்டு போடுவீங்க. இங்கிலீஷ் செக்ஷனில் கண்டிப்பாக இவ்வளோ நாள் நீங்கள் இவ்வளோ வருஷம் நீங்கள் ப்ரிலிம்ஸ் உங்களுக்கு இங்கிலீஷ்னால போயிருந்தீங்கன்னா கூட கண்டிப்பாக இந்த வருஷம் கிளியர் ஆகும், நீங்கள் எங்கன்னா நம்பலாம். ஸோ பட் இந்த சின்ன சின்ன இதை நீங்கள் தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே. ஸோ இப்போ டேரக்டாக நம்ம பேரா ஜம்பிள்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ பேரா ஜம்பிளுக்கு என்ன ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணலாங்கிறது நான் என்னோட வீடியோவில் நான் ஆல்ரெடி போட்டிருந்தேன். இந்த பேரா ஜம்பிள்ஸ் வீடியோவில் என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் ஒரு 5 sentences கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு வேலை நம்ம பார்க்க வேண்டியது ஓரளவுக்கு ஒரு ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ண பாருங்க. இல்லையா ஓரளவுக்கு உங்களுக்கு பார்த்து அதில் இன்ட்ரோடக்டரி சென்டென்ஸ் என்னவா இருக்கும், ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸுங்கிறது ஜென்ரலாகவே என்ன பண்ணுறது, எதை பற்றி சொல்ல வராங்களோ அதை பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷனாக இருக்கும், அதை பற்றி கொஞ்சம் இருக்கலாம். புரியுதுங்களா? ஒரு இன்ட்ரடக்ஷனோ ஓகே ஜென்ரலாக உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்டரி ஸ்டேட்மெண்ட்னால அதோட ஒரு பேசிக் ஒரு ஹெட்லைன் மாதிரி இருக்கலாம், ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி இருக்கலாம், இதை பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸாக இருக்கலாம், இது சாங்ஷன் ஆயிருக்கு, இது அக்ரிமெண்ட் இப்போ போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் ஹெட்லைன்ஸ் மாதிரி இருக்கும். ஒரு விஷயத்தை பற்றி கொஞ்சம் ஏதாவது ஒன்று சொல்கிறது மாதிரி இருக்கும். அது ஸோ ஹெட்லைன்ஸ் வந்து ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கிற ஒரு விஷயமா தான் இருக்கும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு அந்த ஹெட்லைன்ஸை கண்டுபிடிங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா, இமீடியட்டாக ஆப்ஷன்ஸ் செக் பண்ணி பாருங்கள். ஆப்ஷன்ஸ் செக் பண்ணி பார்க்கும்போது இப்போ ஏபிசிடி அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சென்டென்ஸ் 5 சென்டென்ஸையும் ஏபிசிடின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பின்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஆப்ஷன்ஸில் பாருங்கள். ஆப்ஷன்ஸில் பியில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி சென்டென்ஸ் ஒரே ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா தைரியமா அதுதான் ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. வேற எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. பட் ஒரே ஒரு டைம் ஓகே அந்த ஆப்ஷன்ஸ் அவங்க கொடுத்துருக்கிற அந்த ஆப்ஷன்ல இருக்கிற ஆர்டர் கரெக்டாக சீக்வன்ஸா வருதான்னு செக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். டைமையும் ஈஸியாக சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணீங்கன்னா ப்ரோனவுன்ஸ்னா என்னன்னா இஸ், ஹி, இட், தே, இட் அந்த மாதிரிலாம், தீஸ், தேட் அந்த மாதிரிலாம் ஸ்டார்ட் ஆயிருந்துச்சுன்னா கண்டிப்பா அது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா இருக்காது. ஏன்னா ஒருத்தங்களை பற்றி சொல்கிறாங்கன்னா அவங்க பற்றி ஆல்ரெடி இப்போ ஷீன் நான் சொல்கிறேன்னா ஷீஸ் அ வெரி ஹார்ட் ஒர்க்கிங் கேர்ள்னு சொல்கிறேன்னா ஷீனா யார் அந்த ஷீ அப்படின்னா அந்த பொண்ணு ரம்யாங்கிற ஒரு பொண்ணை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அப்படின்னா தான் நெக்ஸ்ட் நான் ஷீ யூஸ் பண்ண முடியும். கரெக்டாக? ஸோ அது மாதிரி ப்ரோனவுன்ஸ்னால் அதுதான் மீ, ஹீ, ஷி இதெல்லாம் இதுதான் ப்ரோனவுன்ஸ். இதுக்கு தான் நான் திரும்ப சொல்கிறேன். என்னோட பேசிக் கிராமர் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ப்ரோனவுன்ஸ்னால் உங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ப்ரோனவுன்ஸ் வர வேர்ட்ஸ் எல்லாமே டெஃபினட்டாக ஃபர்ஸ்ட் சென்டென்ஸாக இருக்க முடியாது, செகண்ட் சென்டென்ஸாக இருக்கலாம், நடுவில் எந்த சென்டென்ஸாக வேணா இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ வந்து ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காங்க, அதில் ஹிஸ்ட்ரி பற்றி எதாவது சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னா இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் வந்துட்டு ஒரு 2000 ஸ்டார்ட் பண்ண மாதிரி ஏதோ ஒரு ஹிஸ்ட்ரினா ஜென்ரலாகவே ஒரு மிடில் சென்டென்ஸாக தான் அது இருக்கும். ஓகேங்களா? அந்த சென்டென்ஸ்னா மோஸ்ட்லி ஒரு 90% ஒரு தேர்ட் சென்டென்ஸ் அந்த மாதிரி ஒரு மிடில் சென்டென்ஸாக தான் இருக்கும். ஸோ இது ஒரு ஒன் ஆஃப் த ட்ரிக். நெக்ஸ்ட் வேறு என்ன, அப்போ வந்து சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு சில கொஸ்டின்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா 5 சென்டென்ஸுமே பஞ்சுவேஷன் மார்க்னா ஒன்றுமே இல்லை, இந்த கொஸ்டின் மார்க்கு, ஃபுல் ஸ்டாப்பு, கமா அதெல்லாம் மோஸ்ட் ஆஃப் சென்டென்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. இஃப் சப்போஸ் உங்களுக்கு அதெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா ஃபுல் ஸ்டாப் இருக்குன்னா நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஓகே அந்த சென்டென்ஸ் முடிஞ்சிருச்சு. இல்லை ஃபுல் ஸ்டாப்பே இல்லாமல் இருக்குன்னா டெஃபினட்டாக அதுக்கான கண்டினியூட் ஸ்டேட்மெண்ட் இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு
அதோட அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சம்டைம்ஸ் அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு சென்டென்ஸோட ஸ்டார்டிங்னா கேபிட்டல் லெட்டரில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, ஃபுல் ஸ்டாப் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் வச்சிருந்தாங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபுல் ஸ்டாப் வைக்கலைன்னா ஓகே, அதோட கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் இன்னொன்று இருக்குது, ஸ்மால் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகுது, அதெல்லாம் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. சம்டைம்ஸ் எதுவுமே ஃபாலோ பண்ணாமல் எல்லாமே ஸ்மால் லெட்டரில் கொடுத்துருப்பாங்க, ஃபுல் ஸ்டாப் எதுவும் இல்லைன்னா இந்த ரூல் அப்ளிகபிள் ஆகாது. ஓகேங்களா? வேற என்ன க்ளூஸ் ஃப்ரெண்ட்ஸ்? அந்த மாதிரி தான். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிச்சிட்டு உங்களோட ஆப்ஷன்ஸில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இப்போ பியில் ஸ்டார்ட் ஆகுதுன்னா பியில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரு 3 ஆப்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இதுதான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு அந்த 3 ஆப்ஷனுமே வேற வேற இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். செகண்ட் ஆப்ஷன் சின்னா, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பின்னா சி அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த சிங்கிற ஆப்ஷன் வேறு எதுலையும் இல்லை, ஒரே ஒரு இதில் இருக்குன்னா அதுதான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு டைமை சேவ் பண்ணிட்டு போயிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதுதான் சிம்பிள் ஒன். தென் கன்க்ளூஷன் எப்படி இருக்குன்னா, ஓகே ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா அதை பற்றி முடிவடைகிற மாதிரி இருக்கும். ஓகே இதுதான் அப்படிங்கிற மாதிரி அதை ஒரு முடிக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இப்போ என்ன சொல்றது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சச்சின் டெண்டுல்கரை பற்றி சொல்லிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சச்சின் டெண்டுல்கரை பற்றி சொல்லி ஃபுல்லாக முடிச்சுட்டாங்க. ஃபைனலாக வந்துட்டு மேபி ஒரு கோலியோட ஒரு கம்பேரிசனோட மேபி முடிச்சிருக்கலாம். ஓகே இவனும் இந்த மாதிரி இது பண்ணியிருக்கான் அப்படின்னு முடிச்சிருப்பாங்க. புரியுதுங்களா? டேரக்டாக அதோட ரிலேட் ஆகாமல் இன்டேரக்டா, ரெண்டு பேருமே கிரிக்கெட்டர்ஸ் தான் கரெக்டாக. அந்த மாதிரி ஒரு இன்டைரக்ட் ரிலேஷன்ஷிப்போட மொத்தமாக சம்மந்தம் இல்லாமல் ஒரு இன்டைரக்ட் ரிலேஷன்ஷிப்பை கூட கடைசி ஸ்டேட்மெண்ட்டாகவும் வச்சிருப்பாங்க. இதுதான் நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ நம்ம டேரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகேங்களா? நான் எடுத்திருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கிளர்க் லெவல் எக்ஸாம்ஸில் IBPS ஆர் SBIல கண்டக்ட் பண்ண அவங்க கேட்டிருக்கிற கொஸ்டின்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு டெஃபினட்டாகவே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கொஸ்டின் நீங்களே ஸ்க்ரீனில் பார்க்குறீங்கல்ல, என்ன இருக்குன்னா, rearrange the following 6 sentences A, B, C, D, E in a proper sentence to form a meaningful paragraph அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Then answer the questions that follow அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஓகே இப்போ நீங்கள் ஓரளவுக்கு ரீட் பண்ணீங்க. these 2 conclusions by the trust அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. these 2 conclusion, these அப்படிங்கிறது என்னது? ப்ரோனவுன். ஸோ டெஃபினட்டாகவே தீஸ் அப்படின்னா ஏதோ ஒன்றை பற்றி சொல்கிறாங்க. அப்போ ஆல்ரெடி சொல்லியிருக்கிற ஒன்று தான் நம்ம தீஸ்ன்னு சொல்ல முடியும். கரெக்டாக? தீஸ்னா என்னது? ஸோ கண்டிப்பாகவே இந்த ஏ அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக வர முடியாது. இம்மீடியட்டாக நீங்கள் நெக்ஸ்ட் ஒன்க்கு போயிடலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the National Literacy Trust has noted that becoming a lifetime reader is based on developing a deep love of reading அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இது பார்த்தாலே தெரியுது. ஒரு இன்ட்ரோடக்டரி ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான் தெரியுது. பட் மிச்ச ஸ்டேட்மெண்ட்ஸையும் நம்ம பார்த்தா தான் ஓரளவுக்கு தெரியும். எல்லாத்தையும் ஃபுல்லாக ரீட் பண்ண வேண்டாம், மேலே ரீட் பண்ணல. ஸோ அப்படின்னு இருக்கு. சோன்னு கண்டிப்பாகவே ஒரு இன்ட்ரோடக்டரி ஸ்டேட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகாது. ஸோ அதை விட்டுடலாம். இன் அதர் வேர்ட்ஸ் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. இன் அதர் வேர்ட்ஸ்னால் ஏதோ ஒன்று பற்றி சொல்லியிருந்தா தான் இப்படி இல்லாமலும் அப்படின்னு ஒன்று சொல்லலாம். அப்படி ஆல்ரெடி ஒன்று சொல்ல. ஸோ கண்டிப்பாக டியும் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. அது இட் அப்படிங்கிறது என்ன ஃப்ரெண்ட்ஸ்? ப்ரோனவுன். கரெக்டா? இட் அப்படிங்கிறது ஏதோ ஒன்றை பற்றி சொல்கிறாங்க. ஸோ அந்த இட் அப்படிங்கிறதும் ப்ரோனவுன். ஸோ டெஃபினட்டாகவே ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா பி தான். The National Literacy Trust has noted that becoming a lifetime reader is based on the becoming a deep love of reading அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது ஒரு ட்ரஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு லைஃப் டைம் ரீடர் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரீட் பண்ணுறதுக்கு ஒரு டீப் லவ் இருக்கணும், ஒரு டீப் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் நீங்கள் லைஃப் ஃபுல்லாகவே ஒரு ரீடராக இருக்க முடியும் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதுதான் டெஃபினட்டாக ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே உங்களுக்கு ஏதாவது ஓகே ஆக்சுவலாக உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, விச் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், விச் இஸ் த செகண்ட் ஸ்டேட்மெண்ட், அந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எதுலேயுமே என்ன சொல்கிறது, சம்டைம்ஸ் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, ஒரு கொஸ்டினை கொடுத்துட்டு இதோட கரெக்ட் ஆர்டர் என்ன அப்படிங்கிற மாதிரி, இப்போ ஒரு கொஸ்டினை கொடுத்துட்டு கரெக்ட் ஆர்டர் என்னன்னு சொல்லிட்டு அதுலேயே ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின்லேயே ஆர்டரையே கொடுத்துருவாங்க. அப்படி இருக்கும்போது தான் நான் சொன்ன அந்த ப்ரீவியஸாக சொன்னல க்ளூஸ் அதுதான் அப்ளை ஆகும். இதில் எல்லாமே ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டு தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்கும், செகண்ட் ஸ்டேட் அது மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்குது. கொஸ்டின்ஸை பார்த்தீங்கன்னா ஸோ டெஃபினட்டாகவே நமக்கு அந்த ட்ரிக் வந்து இதில் அப்ளை ஆகாது. நம்ம டெஃபினட்டாகவே மொத்த சீக்வன்ஸையுமே கண்டுபிடிச்சி தான் ஆகணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கண்டிப்பாகவே பியாக தான் இருக்கும். ஓகேங்களா? has noted that அப்படின்னு இருக்கு. Like is based on developing a deep love of reading அப்படின்னு இருக்கு. நெக்ஸ்ட் ஏ ஸ்டேட்மெண்ட் போனீங்கன்னா these 2 conclusions இருக்கு. இல்லை 2 கன்க்ளூஷன் ஒன்றுமே சொல்லலையே, ஒன்று தான் சொல்லியிருக்காங்க. லைஃப் டைம் ரீடர் ஆகணும்னா உங்களுக்கு நல்லா ரீட் பண்ணுறதுக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அப்போ இன்னொரு கன்க்ளூஷன் எங்கேயோ இருக்குது. அப்போ தான் அந்த these 2 conclusion நம்ம சொல்ல முடியும். கரெக்டாக? ஸோ இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ த பிக் சேலஞ்ச் ஆஃப் டீச்சர்ஸ், அதுக்கு அடுத்ததும் டீச்சர்ஸ் பற்றி தான் இருக்குது. ஸோ சிடி கண்டிப்பாக சேர்ந்து தான் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரெண்டுமே டீச்சர்ஸ் பற்றி ஏதோ தான் சொல்லியிருக்காங்க, டீச்சர்ஸ் ஏதோ சொல்ல வராங்கன்னு. ஸோ இந்த மாதிரி ரிலேட்டட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக சேர்ந்து தான் வரும். எது முன்னாடி வரும் பின்னாடி வரணுங்கிறது நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் போங்க. பார்த்தீங்கன்னா இட் ஃபர்தர் நோட்ஸ். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் இந்த பி ஸ்டேட்மெண்ட்லையும் பாருங்க, நேஷனல் லிட்ரஸி ட்ரஸ்ட் ஹேஸ் நோட்டட் தேட் அப்படின்னு தான் இருக்கு. நோட்டட். ஸோ
இதுவும் நோட்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக அதோட நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்கும், கண்டினியூஷன் மாதிரி தான் இருக்குது. It further notes that this is especially true for young readers as motivation to read decreases with age, and if children do not enjoy reading when they are young, then they are unlikely to do so when they get older அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ சில்ட்ரன் வந்துட்டு நல்லா அவங்களுக்கு வாசிக்கிற பழக்கம் இல்லை, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா அவங்க வளரும் போதுமே அதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இன்னொரு இதுவும் சொல்கிறாங்க, ஒருத்தவங்க லைஃப் டைம் ரீடராகனா டீப் லவ் இருக்கணும் ரீடிங்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் யங் பீப்புள் மத்தியில் அவங்களுக்கு அது ரீடிங்க்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அவங்க வளரவும் அப்படி தான், வளரும் போதும் அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு கரெக்டாக சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாகவே பிக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் ஈயாக தான் இருக்கும். ஓகேங்களா, இப்போ 2 கன்க்ளூஷன் வந்துருச்சா? இப்போ நம்ம ஏ ஸ்டேட்மெண்ட் நெக்ஸ்ட் வருங்கிறது ஈஸியாக சொல்லிடலாம். ஏன்னா ஏ படிக்கும் போதே என்ன தெரிஞ்சோம், these 2 conclusions, 2 கன்க்ளூஷன் சொல்லியிருக்காங்களா? ஸோ டெஃபினட்டாகவே நெக்ஸ்ட் ஏ தான் வரும். these 2 conclusions by the trust are based on the empirical data gathered from surveys carried out in many parts. இது ஒரு சர்வே வச்சு தான் இந்த 2 சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நானே உங்களுக்கு சொன்னேன் சிடி அப்படிங்கிறது ரெண்டுமே சேர்ந்து தான் வரும். பட் சி ஃபர்ஸ்ட் வருமா டி வருமாங்கிறத நம்ம ரீட் பண்ணால் தான் தெரியும். ஓகேங்களா, okay, so the big challenge for teachers is not simply getting students to read, it's getting them to enjoy it too. In other words, teachers do not need to motivate students to read too much but encouraging reading for pleasure. Okay, so enna soliranga, so the big challenge for teachers not okay to enjoy, okay, do not need to motivate students too much but encouraging reading for pleasure அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக பார்த்தாலே தெரியுது சிக்கு அப்புறம் தான் டி வரும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு என்ன இந்த மாதிரி ரீடிங் பற்றி சொல்லியிருக்காங்க, ஒரு சின்ன குழந்தைங்க அந்த மாதிரி தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க கரெக்டாக. ஸோ ஒரு டீச்சர்ஸ்க்கு என்ன சேலஞ்சாக இருக்கும் அப்படின்னா, டீச்சர்ஸ்க்கு வந்துட்டு ஜஸ்ட் அவங்கள ரீட் பண்ண வைக்கிறது அவங்களோட வேலை கிடையாது, ரீடிங் ஒரு என்ஜாய்மெண்ட்டாக கொண்டு வரது தான் அவங்களோட வேலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன் அதர் வேர்ட்ஸ் டீச்சர்ஸ் do not need to motivate. டீச்சர்ஸ் வந்து அவங்கள மோட்டிவேட் பண்ண வேண்டாம், பட் அவங்கள என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்கரேஜ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ரீட் பண்ணுங்கப்பா அப்படின்னு என்கரேஜ் பண்ணிருங்க, மோட்டிவேட் பண்ணாதீங்க, என்கரேஜ் பண்ணுங்க அப்படி. அதாவது அந்த சி ஸ்டேட்மெண்ட்டை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ டெஃபினட்டாகவே சிடி அப்படிங்கிறது சி தான் ஃபர்ஸ்ட் வரும், டி தான் நெக்ஸ்ட் வரும். ஓகேங்களா, ஸோ சிடி பிஇஏசிடி அப்படிங்கிறது அதில் கரெக்டான சீக்வன்ஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபாஸ்ட்டாக நம்ம அது கீழே இருக்க கொஸ்டின்ஸ் போயிடலாமா? கொஸ்டின்ஸ் ஒன்றுமே இல்லை, இதை கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் கொஸ்டின்ஸாக இருக்க போகுது. which of the following will be the fourth statement after rearrangement அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1 2 3 4. ஸோ சி அப்படி ஃபர்ஸ்ட் ஒன்க்கு ஆன்சர் வந்துட்டு சி. ஓகே, which of the following will be fifth statement அப்படிங்கிறது டிஏ. ஓகே, which of the following will be the first statement after rearrangement வந்து பிஏ. ஓகே, next fourth one போலாம். fourth, which of the following will be the second statement அப்படிங்கிறது இ. ஓகே, will be the third statement அப்படிங்கிறது ஏ. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் ரீட் பண்ணிட்டு இருக்கும் போதே ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட், ரெண்டும் கண்டிப்பாக நான் டீச்சர்ஸ்க்கு நான் சொன்னல 2 ஸ்டேட்மெண்ட்டும் டீச்சர்ஸ் பற்றி தான் இருக்குது, கண்டிப்பாகவே சேர்ந்து வரும். அந்த மாதிரி சேர்ந்து வரும்னு ஒன்று ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா 2 ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக சேர்ந்து தான் வரும்ட்டுன்னு. யூஸ் ஆகும்போது டக்குன்னு நம்ம ரிலேட் பண்ணிக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் போயிடலாமா? இப்போ நம்ம செகண்ட் செட்டுக்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா, நீங்கள் கொஸ்டின் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்கல்ல, இதுவும் அதே தான். ஒரு பேராகிராஃபில் இருக்கிற ஒரு 5 சென்டென்ஸ் கொடுத்துட்டு ரீஅரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க, ஷஃபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம கரெக்டான சீக்வன்ஸில் அதை அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஓகே, த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா அண்ட் பீப்புள் லைக் அண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் கண்டிப்பாகவே ஸ்டார்ட் ஆகாது, ரீட் பண்ணாதீங்க, அடுத்ததுக்கு போயிடுங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் ஆர்கியூபிளி இந்தியாஸ் பெஸ்ட் எவர் கிரிக்கெட் பிளேயர் ஏர்ன்ஸ் சம் $30 a minute அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க. மேபி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாகவும் வரலாம், நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்ணாதான் தெரியும். இந்தியாஸ் ஹையஸ்ட் பெய்ட் சிஇஓ. ஸோ இதை ரீட் பண்ணும்போதே இது ஒரு இன்ட்ரோடக்டரி ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிற சான்சஸ் இருக்கிறது மாதிரி தான் இருக்குது, பட் ரீட் பண்ணாதான் தெரியும். Mukesh Ambani of Reliance Industries gets $10 and celluloid superstar Amitabh Bachchan $8 அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சென்டென்ஸ் ஒரு கம்ப்ளீட்டாகவே முடியல. என்ன சொல்லியிருக்காங்க, முகேஷ் அம்பானி வந்து கெட்ஸ் $10, அமிதாப் பச்சன் வந்து $8ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ $10ங்கிறது எவ்வளோ, ஒரு 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 செகண்டுக்கா, ஒரு நிமிஷத்துக்கா, ஒரு மணி நேரத்துக்கா, எதுவுமே கொடுக்கல. அப்போ அந்த எவ்வளோ டைம் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை எங்கே கொடுத்துருக்காங்கன்னா ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருந்தாங்களா? சச்சின் டெண்டுல்கர் வந்துட்டு என்ன கொடுத்துருந்தாங்க, $30 ஒரு நிமிஷத்துக்கு $30 ஏர்ன் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு விஷயத்த கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் அது பார்க்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தான் பார்க்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்காங்க, அது கம்ப்ளீட் ஆகலை. $10 ஏர்ன் பண்ணுறாங்கன்னா எத்தனை, ஒரு செகண்டுக்கா, ஒரு நிமிஷத்துக்கா? இங்கே ஜென்ரலாகவே ஒரு அந்த பணக்காரங்க பட்டியல் அதை அந்த நியூஸ்லாம் ரீட் பண்ணிங்கன்னா போட்டிருப்பாங்க, ஓகே இவங்க வந்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு இவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வெறும் $10, $8 இருக்கப்போ எவ்வளோ டைம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இல்லைன்னா கண்டிப்பாக அது ஹெட்லைன் ஸ்டேட்மெண்ட் ஆகும், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்
ஸ்டேட்மெண்ட்டாகவும் இருக்காதா? ஸோ இதில் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் கம்பேர் பண்ணும்போது பார்த்தாலே தெரியுது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது சச்சின் டெண்டுல்கர் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும்னு தெரியுது. பட் லாஸ்ட் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் பார்த்துடலாமே. டி பார்த்தீங்கன்னா தேட் அப்படின்னு ஆரம்பிக்கும். தேட் அப்படிங்கிறது ப்ரோனவுன், ஸோ கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்காது. நெக்ஸ்ட் இ ஸ்டேட்மெண்ட்டையும் பார்த்தீங்கன்னா பட் அப்படின்னு இருக்கு. பட்டுமே டெஃபினட்டாக ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்காது. ஸோ நமக்கு இல்லை கன்ஃபியூஷன் வர்றது வந்து பிசியில் தான். சிஏ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக வராதுன்னா அந்த எவ்வளோ ஏர்ன் பண்ணுறான், பட் எவ்வளோ டைம், எதுக்கு இந்த $10 அப்படிங்கிறது $10ங்கிறது ஒரு செகண்டுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் இல்லாததுனால டெஃபினட்டாகவே பி அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு. அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் சியாக தான் இருக்குன்னா அதோட கண்டினியூட் ஸ்டேட்மெண்ட் சியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் இதில் கண்டினியூட் ஸ்டேட்மெண்ட் ஏ ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன். அண்ட் பீப்புள் லைக் த இந்தியன் பிரசிடென்ட் அண்ட் பிரைம் மினிஸ்டர். ஸோ டெஃபினட்டாகவே ஃபர்ஸ்ட் 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இவங்க அதாவது கொஞ்சம் நல்ல நிறைய ஏர்ன் பண்ணுறவங்கலாம் யாரு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு கம்ப்ளீட் ஒரு இன்ஃபர்மேஷனோட ஒரு ஃபுல் இன்ஃபர்மேஷனோட வர ஸ்டேட்மெண்ட் சச்சின் டெண்டுல்கர். நெக்ஸ்ட் வந்துட்டு அம்பானி பற்றி வருது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ஏ தான் வரும். ஏன்னா அதில் கண்டினியூ ஒரு கம்பேரிசன் இவங்கெல்லாம் ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு வரும்போது ஸோ டெஃபினட்டாக இது கண்டினியூடாக தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து ஏ தான். ஓகேங்களா? இப்போ டிஇ இருக்குது. இது ரெண்டுல எது ஃபர்ஸ்ட் வருங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? நீங்கள் அது லாஸ்ட் 2 ஸ்டேட்மெண்ட்ல எது ஃபர்ஸ்ட் வரும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எப்படி முடிச்சிருக்கோங்கிறத பார்க்கறது ரொம்ப முடிச்சிருக்கிறது ஏல முடிச்சிருக்கீங்களா? அண்ட் பீப்புள் லைக் பிரசிடென்ட் அண்ட் பிரைம் மினிஸ்டர் கெட் 3 cents and 1 cent ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு இருக்கு. ஸோ கடைசியாக ஒரு பிரைம் மினிஸ்டரையும் பிரசிடென்டோட சம்பளத்தை பற்றியும் முடிச்சிருக்கீங்க. கரெக்டா? நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா that makes it tempting to assume that the business of cricket must be huge and thriving too இருக்கு. நீங்கள் கடைசியாக வந்துட்டு that makes it tempting அப்படின்னா நீங்கள் கடைசியாக சொல்லியிருக்கிறது பிரைம் மினிஸ்டரையும் பிரசிடென்ட்டையும் பற்றி. கரெக்டாக? ஸோ இது வந்துட்டு ஏதாவது சம்திங் கிரிக்கெட் வந்துட்டு டெம்டிங்காக இருக்குது அப்படின்னு இதை வச்சு ஏதாவது சொல்ல முடியுதா? ஸோ உங்களுக்கு அதாவது இது வரவும் செய்யலாம். பட் அந்த தேட் அப்படிங்கிறது கடைசியாக முடிச்சிருக்கிறது பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் பற்றி, அதுக்கும் கிரிக்கெட்க்கும் என்ன சம்மந்தம்? ஸோ மேபி நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்ணி பார்க்கலாம். பட் அப்படின்னு சொல்லிட்டு பட் அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு சம்திங் ரிலேட்டடாக இல்லாதது கூட நம்ம சொல்லலாம். கரெக்டாக? பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் மட்டும் இல்லாமல் இன்னொருத்தவங்களை கூட நம்ம கம்பேர் பண்ணுற மாதிரி பட் இது இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒன்று சொல்லலாம்னா மேபி பட் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக வரலாம், பார்க்கலாம். பட் ஈவன் இஃப் யூ இக்னோர் த நம்பர்ஸ், தான் இந்த நம்பர்ஸ் தான். இப்போ நம்ம கடைசியாக பார்த்தா பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் நம்பர்ஸ், ஒரு இவங்க முன்னாடி பார்த்தா யார் நம்பர்ஸ் அப்படிங்கிறது அவங்க சேலரி numbers. The conclusion is that India's cricket stars are handsomely paid அப்படிங்கிறது வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஏன்னா டி பார்த்தீங்கன்னா that makes it tempting to assume that the business of cricket அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கடைசியாக கிரிக்கெட்டை பற்றி முடிக்கல, ஒரு கண்டினியூஸ் ஃபர்ஸ்ட் சச்சினை பற்றி ஆரம்பிச்சிருந்தாலும் கண்டினியூஸாக நெக்ஸ்ட் அம்பானி, அமிதாப் பச்சன் அந்த மாதிரி அவங்களோட சேலரி பற்றி தான் சொல்லியிருக்கோம். ஸோ டெஃபினட்டாகவே இம்மீடியட்டாக நெக்ஸ்ட் நம்ம கிரிக்கெட், ஏன்னா கிரிக்கெட்டுன்னு நம்ம ஏதாவது ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சோம் ஏதாவது ஒன்று சொல்லி தான் நெக்ஸ்ட் கிரிக்கெட்டை பற்றி கொண்டு வர முடியும். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி சொல்கிற ஸ்டேட்மெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா தான். ஏன்னா அதுதான் சொல்லுது. பட் ஈவன் இஃப் யூ இக்னோர் த நம்பர்ஸ், ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாம் நீங்கள் விட்டால் கூட அந்த கன்க்ளூஷனில் நான் என்ன சொல்கிறேன்னா இந்தியாவோட நிறைய பேர் ஸ்டேட்மெண்ட்டை தான் லாஸ்ட்டாக சூஸ் பண்ணி அந்த கன்க்ளூஷனுங்கிற வேர்டெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் தப்பாக தயவு செய்து டிசைட் பண்ணிடாதீங்க. லாஸ்ட் நம்ம கடைசியாக லாஸ்ட் 2 ஸ்டேட்மெண்ட்டோ லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டோடையோ அது ரிலேட் ஆகுதான்னு பார்க்கணும். டி ஸ்டேட்மெண்ட் வந்து தேட்னு ஆரம்பிச்சிருக்கு. ஸோ தேட்னா சம்திங் கிரிக்கெட்டை பற்றி சொல்கிறாங்க அவங்க. தேட் மேக்ஸ் இட் டெம்டிங் டு கிரிக்கெட் அப்படின்னு சம்திங் ஏதோ கிரிக்கெட்டை பற்றி சொல்கிறாங்க. ஆனால் கடைசியாக முடிச்சிருக்கிறது அவங்களோட சேலரிஸ் பற்றி தான் முடிச்சிருக்கோம். ஸோ அந்த சேலரிஸை வச்சு ஒரு கண்டினியூ ஆகுற மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பட் ஈவன் இஃப் யூ இக்னோர் த நம்பர்ஸ் கன்க்ளூஷன் இஸ் தட் இந்தியாஸ் கிரிக்கெட் இதுதான் வந்துட்டு நல்லா அதிகமாக பே பண்ணுறாங்க அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. ஸோ தான் அடுத்தது வரும். ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம்னா ஓகே தட் மேக்ஸ் இட் டெம்டிங் டு அசியூம் தட் பிஸ்னஸ் ஆஃப் கிரிக்கெட் மஸ்ட் பி ஹியூஜ் அண்ட் த்ரைவிங் டூ அப்படிங்கிற மாதிரி நம்ம முடிச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஒரு அதாவது ஹையஸ்ட் பெய்டு யாரெல்லாம்னு சொல்கிறாங்க. ஹையஸ்ட் பெய்டு பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர், நெக்ஸ்ட் அம்பானி, இவங்கெல்லாம். இதெல்லாம் நம்ம இந்த நம்பர்ஸ் எல்லாம் விட்டால் கூட நமக்கு பார்த்தாலே தெரியுது கிரிக்கெட்டில் தான் கண்டிப்பாக நிறைய ஹையஸ்ட் பெய்டு அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் நமக்கு ஒரு டெம்டிங்காக இருக்குது. ஓகே கிரிக்கெட்டில் வந்து நல்லா பே பண்ணுவாங்க அண்ட் அப்படிங்கிறது ஒரு தெரியுது, அந்த மாதிரி ஒரு முடிச்சிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் கரெக்டாக. இப்போ நம்ம கீழே இருக்க கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். Which of the following should be the first sentence after rearrangement அப்படிங்கிறது first one answer is B. Okay. Which of the following should be the third sentence after rearrangement அப்படிங்கிறது A. Okay. Which of the following should be the fifth sentence after rearrangement அப்படிங்கிறது D. Next fourth one is which of the following should be the second sentence அப்படிங்கிறது C. And then fifth, which of the following should be the fourth sentence of rearrangement அப்படிங்கிறது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் போயிடலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தேர்ட் செட் ஆஃப் பேராகிராஃப் உள்ள போயிடலாம்.
ஓகேங்களா. பேரா ஜம்பிள்ஸ் இதில் கொஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஸ்டின் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. ஓகே, ஸோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, டூரிங் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் போத் டைப் ஆஃப் பில்டிங்ஸ் a lot of fuel is burned due to which large amount of during the construction of both type of buildings. எந்த டைப் ஆஃப் பில்டிங் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி தெரியல. டூரிங் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் போத் டைப் ஆஃப் பில்டிங், அந்த பில்டிங்ஸ் என்னன்னு சொல்லியிருந்தாங்கன்னா மேபி இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம். டூரிங் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் போத் டைப் ஆஃப் பில்டிங்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எந்த பில்டிங்னு ஒன்றுமே கொடுக்கல, அந்த மாதிரி ஒரு இன்ட்ரடக்டரி ஸ்டேட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகாது. ஸோ கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்காது. தென் மேஜர் சோர்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இஸ் பவர் பிளான்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ சம்திங் இது கார்பன் டை ஆக்சைடு பற்றி சொல்கிறாங்களா அப்படின்னு பார்ப்போம். another 20% ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு emitted in the atmosphere comes from, ஓகே, நெக்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு பற்றி தான் ஏதோ சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பில்டிங்ஸ் போத் கமர்ஷியல் அண்ட் ரெசிடென்ஷியல். இந்த இடத்துல இந்த பில்டிங்ஸ் ரெண்டு பில்டிங்ஸ்னு பார்த்தோம்ல, இதில் அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு பாருங்களேன். பில்டிங்ஸ் போத் கமர்ஷியல் அண்ட் ரெசிடென்ஷியல் ரெப்ரசென்ட் லார்ஜர் சோர்ஸ் ஆஃப் குளோபல் வார்மிங்னு திருப்ப ஆரம்பிச்சிருக்கு. நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தது சம்திங் கார்பன் டை ஆக்சைடு பற்றி இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா குளோபல் வார்மிங் பற்றி இருக்கு. ஸோ நீங்கள் இப்போ கார்பன் டை ஆக்சைடு குளோபல் வார்மிங் ரெண்டையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ப்ராடராக இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா குளோபல் வார்மிங் தான் கரெக்டாக. ஸோ சம்திங் குளோபல் வார்மிங் பற்றி சொல்ல வராங்கிறது இதில் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, ரெப்ரசென்ட் லார்ஜர் சோர்ஸ் ஆஃப் குளோபல் வார்மிங் பொல்யூஷன். அதாவது ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் நான் ரீட் பண்ணிட்டு இருக்கேன். தேன் த செட் கார்ஸ் அண்ட் ட்ரக்ஸ் இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது கார்ஸ் அண்ட் ட்ரக்ஸ் அப்படின்னு. நெக்ஸ்ட், த மேஜர் காஸ் ஆஃப் குளோபல் வார்மிங் இஸ் எமிஷன் ஆஃப் கிரீன் ஹவுஸ் கேசஸ் லைக் கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் ஃப்ரம் த அட்மாஸ்பியர். ஸோ பார்த்தாலே தெரியுது ஸ்டேட்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு தெரியுது. நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். இப்போ குளோபல் வார்மிங் பற்றி சொல்கிறாங்க, கார்பன் டை ஆக்சைடு பற்றி சொல்கிறாங்கன்னா இந்த குளோபல் வார்மிங்க்கு கீழே தான் அந்த கார்பன் டை ஆக்சைடுங்கிறது வருது. ஸோ கண்டிப்பாகவே ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது டெஃபினட்டாகவே ஈயாக தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்க்கலாமா. த மேஜர் காஸ் ஆஃப் குளோபல் வார்மிங் இஸ் த எமிஷன் ஆஃப், ஓகே, அந்த மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா தீஸ் பவர் பிளான்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ ஏதோ ஒரு பவர் பிளான் பற்றி ஆல்ரெடி சொல்லியிருந்தா தான் நம்ம இந்த தீஸ்ங்கிறது என்னது ப்ரோனவுன். ஸோ அதை பற்றி ஆல்ரெடி சொல்லியிருக்கணும். ஸோ ஓகே, ஸோ அந்த தீஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வர. ஸோ பவர் பிளான்ஸ் பற்றி எங்கேயா சொல்லியிருக்காங்களா? மேஜர் காஸ் ஆஃப் குளோபல் வார்மிங்னு என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க? கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கார்பன் டை ஆக்சைடு பற்றி ஏதாவது எடுக்கலாம். கார்பன் டை ஆக்சைடு பற்றி எடுத்தீங்கன்னா பியில் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். அந்த மேஜர் சோர்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இஸ் பவர் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாகவே ஃபர்ஸ்ட் மேஜர் சோர்ஸ் ஆஃப் குளோபல் வார்மிங்ல ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது கார்பன் டை ஆக்சைடு தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், ஸோ டெஃபினட்டா கார்பன் டை ஆக்சைடு மேஜர் சோர்ஸ் என்னங்கிறது டெஃபினட்டா நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டா வரலாம். ஸோ பி அப்படிங்கிறத நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், த மேஜர் சோர்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இஸ் பவர் பிளான்ஸ். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி எஃப் ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்ணுமா, தீஸ் பவர் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட கண்டினியூஷனா இருக்க முடியுமா? அது எஃப் ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன். தீஸ் பவர் பிளான்ஸ் எமிட் லார்ஜ் அமௌண்ட்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஃப்ரம் பர்னிங் ஃபாசில். ஸோ பவர் பிளான்ஸ்ல தான் முடிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆப்வியஸா தீஸ் பவர் பிளான்ஸ்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டோட பேர் ஸ்டேட்மெண்ட் தான். இது பார்த்தாலே தெரியுது. எப்பவுமே பேர் ஸ்டேட்மெண்ட்ஸா மைண்ட்ல டக்குன்னு வச்சுக்கணும். ஓகே, நான் பவர் பிளான்ஸ், தீஸ் பவர் பிளான்ஸ் ஒரு ப்ரோனோனால ஸ்டார்ட் ஆச்சுனாலே அதுக்கு முன்னாடி ரிலேட்டட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஏதோ அதை ரெண்டையும் சேர்த்து வச்சு மைண்ட்ல வச்சுக்கோங்க. அது டெஃபினட்டா ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தீஸ் பவர் பிளான்ஸ் அப்படின்னு வரது எஃப் தான். So these power plants emit large amounts of carbon dioxide produced from burning of fossil fuels for the purpose of electricity generation. So அந்த power plants பத்தின இன்ஃபர்மேஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ மேஜர் சோர்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு பவர் பிளான்ட்னு சொல்லிட்டு அந்த பவர் பிளான்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் எது வரும்னு பார்த்தீங்கன்னா சி ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன். another 20%. ஸோ அந்த கார்பன் டை ஆக்சைடு ஒரு சோர்ஸை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். ஸோ பவர் பிளான்ட்டை பற்றி சொல்லிட்டோம், அதை பற்றி முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடோட வேற என்ன சோர்ஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆப்வியஸாக சி தான் வரணும். another 20% of carbon dioxide emitted in the atmosphere comes from burning of gasoline in the engines of vehicles அப்படின்னு இருக்கு. ஸோ டெஃபினட்டாகவே சி அப்படிங்கிறதா நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக வரும். கரெக்டா. நெக்ஸ்ட் ரிமைனிங் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஏயும் டியும் தான் இருக்கு. ஆனால் ஏ கண்டிப்பாகவே ஏல என்ன வந்திருக்குன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் போத் டைப் ஆஃப் பில்டிங்ஸ்னு ஒன்று வந்திருக்கா. ஸோ அந்த பில்டிங்ஸை பற்றி எங்கே சொல்லியிருக்காங்கன்னு நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். டியில் சொல்லியிருக்காங்கன்னா பில்டிங்ஸ் போத் கமர்ஷியல் அண்ட் ரெசிடென்ஷியல் ரெப்ரசென்ட் லார்ஜர் சோர்ஸ் ஆஃப் குளோபல் வார்மிங் பொல்யூஷன் தேன் த செட் கார்ஸ் அண்ட் ட்ரக்ஸ் அப்படின்னு இருக்கு. செட் கார்ஸ் அண்ட் ட்ரக்ஸ்னா கார்ஸ் அண்ட் ட்ரக்ஸ் பற்றி ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. இப்போ தானே சீல படித்தோம். சீல என்ன படித்தோம்னா இந்த என்ஜின்ஸ் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு முடியுதுல. கார் ட்ரக்லாம் என்னது வெஹிக்கிள்ஸ் தானே. கரெக்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ தான் நீங்கள் அதை பற்றி முடிச்சிருக்கீங்க. ஸோ இதுவும் அதோட ரிலேட் ஆயிருக்கு. ஸோ டெஃபினட்டாக நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் டி தான் வரும். அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் தான் ஏ வரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதோட முடியுது. அவ்வளோதான், நம்ம எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஃபைன். ஸோ இது உங்களுக்கு ஓரளவுக்கு சீக்வென்ஷியலாக ஈஸியாக புரிய முடியுதுன்னு நினைக்கிறேன். எப்போவுமே ஒரு ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ரிலேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஸ்டேட்மெண்ட்டோட இது வருதா அப்படிங்கிறதையும் கொஞ்சம் செக் பண்ணிக்கிட்டோம்னால ஈஸியாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. Fine friends, the first sum பார்க்கலாம். Which of the following will be the second sentence after rearrangement அப்படின்னா B. Okay. Which of the following will be the third sentence அப்படிங்கிறது F.
ஓகே தென் தேர்ட் ஒன் வந்துட்டு which are the following would be first sentence அப்படிங்கிறது E. ஓகே ஃபோர்த் ஒன் வந்துட்டு which are the following with the sixth sentence after rearrangement அப்படிங்கிறது A. ஃபிஃப்த் ஒன் வந்துட்டு which are the following would be the fourth sentence after arrangement வந்து C. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த செட் ஆஃப் இதுவும் முடிச்சிட்டோமா? ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இப்போ நம்ம நெக்ஸ்ட் செட் ஆஃப் சம்ஸ் போகலாம். ஆனால் சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா. நான் உங்களுக்கு சொன்னேன்ல சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் மாதிரியும் கேட்கலாம். ஏன்னா மோஸ்ட்லி எஸ்பிஐலலாம் கிளர்க் லெவலில் வந்து அவங்க சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்டும் கேட்குறாங்க. ஸோ நமக்கு ஐபிபிஎஸ் கிளர்க்கில் கூட அவங்க பேராஜம்பிள்ஸ் போல சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்டும் கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ அதுவும் நம்ம இப்போ பார்த்துடலாம் ஓகேங்களா. ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஸோ the question pola, in the given question a statement is divided into different segments. The first segment is the first segment is fixed அப்படினு கொடுத்திருக்காங்க. Rearrange other segments to form a coherent statement அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு சென்டென்ஸ் மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபிக்ஸட், அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு அவங்க டேரெக்டாகவே சொல்லிடுறாங்களா ஃபிக்ஸட் அப்படின்னா அதுதான். ரிமைனிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே ஜம்பிள் ஆகி இருக்கு. அதை நம்ம கரெக்டாக கொஹிரண்ட் பேசேஜ், கொஹிரன்னா அது அப்படியே ஃப்ளோவாக அதுதான் அதுக்கு அடுத்தடுத்து அப்படிங்கிற மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே இட் வாஸ் ஹார்ட் ஃபார் த Afghans. So it was hard for the Afghans அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. அதுதான் ஃபர்ஸ்ட் அந்த செட் ஆஃப் செக்மெண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா. இட் வாஸ் ஹார்ட் ஃபார் த Afghans. என்ன ஆஃப்கன்ஸ்க்கு ஹார்டாக இருக்கு? இட் வாஸ் ஹார்ட் ஃபார் த Afghans லீடிங் டு த சப்டில் plummeting ஆஃப் த morale. ஓகே ஸோ அது வரதுக்கான சான்சஸே இல்லை. இட் வாஸ் லீடிங் டு அப்படின்னு இட் வாஸ் ஹார்ட் ஃபார் த Afghans அப்படிங்கிறது டு வித்ஸ்டாண்ட் த வேவ் ஆஃப்டர் த வேவ் ஆஃப் ஓகே it was hard for the Afghans to withstand. என்ன ஹார்டாக இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை பார்த்தீங்கன்னா அந்த Q ஸ்டேட்மெண்ட் கொடுக்குதா. இட் வாஸ் ஹார்ட் ஃபார் த Afghans to withstand the wave after the wave of enemy attacks. ஸோ ஃபர்ஸ்ட் இட் வாஸ் ஹார்ட் ஃபார் த Afghans அப்படிங்கிறது ஃபிக்ஸட். ஸோ என்ன ஹார்டாக இருக்குது? அவங்களுக்கு எனிமி அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கிறது, அவங்களுக்கு அதை தாங்க முடியலை, வித்ஸ்டாண்ட் பண்ண முடியலைன்னா அது அவங்களால அதை தாங்க முடியலை அதுதான். ஸோ டெஃபினட்டாகவே இந்த நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக வரப்போகிறது ஃபர்ஸ்ட் இதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட்டாக வரப்போகிறது என்னென்னா Q தான் வந்தாங்க ஓகேங்களா. இதுதான் நான் சொன்னேன். இப்போ நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்களேன். Qவில் ஸ்டார்ட் ஆகிருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் ஏ மட்டும்தான். இப்போ உங்களுக்கு கண்டிப்பாகவே Q தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக வருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லை. ஸோ டெஃபினட்டாகவே QSRP அப்படிங்கிறத டெஃபினட்டாகவே கரெக்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இதிலே இருக்கிறதுனா நீங்கள் நெக்ஸ்ட் மெனக்கடவே வேண்டாம். நெக்ஸ்ட் எஸ் இருக்குது, நெக்ஸ்ட் எஸ் தான் வரணும்னா எஸ் என்ன இருக்குன்னு பாருங்களேன். எஸ் என்ன இருக்குன்னா it was hard for the Afghans to withstand the wave after wave of enemy attacks and the indifference of the allies towards their plight further worsened the situation leading to the subtle plummeting of the morale அப்படின்னு இருக்கு. ஸோ அவங்க கொடுத்துருக்கிற அவங்க ஆப்ஷனில் கொடுத்துருக்கிற மாதிரி நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக அந்த சென்டென்ஸ் முடிஞ்சிருது. ஸோ டெஃபினட்டாகவே இதில் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா QSRP ஓகேங்களா. ஸோ இதுக்கு தான் நான் சொன்னேன் இந்த மாதிரி சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ்னா கொஞ்சம் நம்ம ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணிக்கணும் ஓகேங்களா. ஏன்னா முன்னாடி உள்ளதுன்னா ஒரு பேராகிராஃபை கொடுத்துட்டு நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு, அந்த 5 கொஸ்டின்ஸும் நமக்கு ஆன்சர் பண்ணல. ஸோ இந்த ரீஅரேஞ்ச் பண்ணுறது கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். பட் இது அப்படி இல்லை, 5 கொஸ்டினுமே 5 டிஃப்ரெண்ட் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க புரியுதுங்களா. ஸோ ஏதாவது ஒன்று இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியான க்ளூஸ் வச்சு ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வரும் ஓகேங்களா. ஸோ அதுதான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி Q வச்சு ஆரம்பிக்கிற ஒரே இது தான். ஸோ இது நம்ம அப்படியே விட்டுறவும் கூடாது, திரும்பி நம்ம அதை ரிலேட் பண்ணி பார்க்கணும். ஓகே Q அடுத்தது எஸ் வந்ததுன்னா ரிலேட்டபிளாக இருக்காங்கிறத செக் பண்ணி பார்க்கணும். செக் பண்ணிட்டீங்கன்னா இதை சூஸ் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் என்ன பிரச்சனை, நன் ஆஃப் தீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இஃப் சப்போஸ் Qவில் ஒன்று தான் ஸ்டார்ட் ஆகுது, நீங்கள் அவங்க இந்த QSRPயை நீங்கள் செக் பண்ணி பார்க்குறீங்க, கரெக்டாக வரலன்னு தோணுச்சுன்னா நீங்கள் நன் ஆஃப் தீஸை தான் சூஸ் பண்ணணும் புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் சொல்கிறேன் ஒன் டைம் அவங்க கொடுத்துருக்கிற ஆப்ஷன் நீங்கள் ஃபாஸ்ட்டாக செக் பண்ணிக்கணும். இப்போ இதில் சில ஒக்காபுலரி சில மீனிங்ஸ்லாம் நமக்கு புரியாத மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் நான் சொல்கிறேன், தயவு செய்து நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணுறது மட்டும் இல்லை, அந்த வேர்டை வச்சு நீங்கள் உங்களை அதை ரிலேட் பண்ணி நீங்கள் அதில் ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி நீங்கள் எழுதி வைக்கிறீங்க, அப்போ தான் உங்கள் மைண்டில் ஏறும் ஓகேங்களா. ஓகே ஸோ இதில் நீங்கள் இந்த plummeting அப்படிங்கிற வேர்டு இருக்குல்ல, plummeting அப்படின்னு என்னதுன்னா ஜென்ரலாக தமிழில் நம்ம சொன்னால் வீழ்ச்சி அடைகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன சொல்கிறது, நல்ல வீழ்ச்சி அடைகிறது ஆர் வேற எப்படி சொல்லலாம்னா இப்போ நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறது ஷார்ப்பாக கீழே விழுறதுன்னு சொல்லலாம். இப்போ ஒரு மேலேருந்து ஒருத்தவங்க சம்திங் ஒரு சூசைட் பண்ணிக்கிறாங்க, ஷார்ப்பாக கீழே விழுந்துட்டாங்க, 5வது ஒரு 10வது மாடியிலேருந்து கீழே விழுறாங்கன்னா அதையும் நம்ம plummeting ஷார்ப்பாக கீழே விழுறதுன்னு ஒரு விஷயம் சொல்லலாம். நெகட்டிவாக சொல்கிறோம் அப்படின்னா ஒரு வீழ்ச்சி அடைகிறது, ஜென்ரலாக அதோட மீனிங் அதுதான் வீழ்ச்சி அடைகிறது அப்படிங்கிறது. இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு சென்டென்ஸ் எழுதுறீங்க, மேபி நீங்கள் ரீசெண்டாக ஒரு கேட்ட ஒரு நியூஸை வச்சு எழுதலாம். ஒரு வீழ்ச்சி
மகிழ்ச்சி அடைகிறதுங்கிற மீனிங் மேபி உங்களுக்கு சம்திங் ஏதோ ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி நீங்கள் ஒன்று எழுதி வைங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த வேர்டை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மாரல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மாரல் வேற, மாரல் வேற. மாரல் ஆஃப் த ஸ்டோரி அப்படின்னு சொல்கிறது வேற, இந்த மாரல் அப்படின்னு இருக்கு. மாரல் அப்படின்னா என்னன்னா என்ன சொல்கிறது, இப்போ என்னோட மாரலே உங்களுக்கு எடுத்துட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஊர் சைட்லாம் சொல்லுவாங்க அவங்க பொண்ணு லவ் மேரேஜ் பண்ணிட்டு போயிடுச்சு, அந்த குடும்பத்தோட ஒரு டிசிப்ளின், அவங்க ஒரு மானம், ஒரு இதை கட்டி காப்பாற்றிருக்கிறதெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு மாரல், அவங்க ஒரு டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணுறது, ஒரு கான்ஃபிடென்ஸ், ஒரு எந்தூசியாசம், இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் மாரல் அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்கிறது, அந்த ஒரு எப்படி உங்களுக்கு சொல்கிறது, ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க, ஸோ அதையும் நீங்கள் மாரல்னு சொல்லலாம். நல்ல ஒரு குஷியாக எந்தூசியாசமாக இருக்கிறதையும் சொல்லலாம். அவங்களுடைய டிசிப்ளின், அதையும் வந்துட்டு நீங்கள் மாரல் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நெகட்டிவ் வேர்ட் கிடையாது, இட்ஸ் அ பாசிட்டிவ் வேர்ட். நம்ம அதை நெகட்டிவாக சொல்லிடலாம். நான் சொன்னது ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு நெகட்டிவ் மீனிங். ஒரு லவ் மேரேஜ் பண்ணுறோன்னா ஊர் சைடில் வந்துட்டு ஓகே என் குடும்பத்தோட மானமே போச்சுன்னா மாரலை வந்து கெடுத்துட்டாங்க அப்படின்னு நம்ம ஒரு மீனிங்லேயும் சொல்லலாம். கான்ஃபிடென்ஸு, அது எல்லாமே வந்துட்டு இது ஒரு டிசிப்ளின், கான்ஃபிடென்ஸ் எல்லாமே இதோட மீனிங்கில் வரும். ஓகேங்களா? மாரல் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்துட்டு டு வித்ஸ்டாண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், தாக்கு பிடிக்கிறது. வித்ஸ்டாண்ட் அப்படின்னா தாக்கு பிடிக்கிறது. வேவ் அப்படிங்கிறது அலை, சுழற்சியாக அலை அடிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. நம்ம என்ன இந்த அலை என்ன அடிச்சுக்கிட்டே இருக்குது, சோகமான அலை, அந்த மாதிரி ஒரு அது வந்து மீனிங்கில் இதில் சொல்கிறாங்க. அண்ட் தேர் ப்ளைட் ஃபர்தர் worsened. ப்ளைட் அப்படின்னா என்ன ஃப்ரெண்ட்ஸ்? ப்ளைட் அப்படின்னா ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைன்னு அர்த்தம். சிச்சுவேஷன், ஒரு மோசமான சிச்சுவேஷன் தான் ப்ளைட் அப்படின்னு சொல்லுவாங்க. மோசமான ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இப்போ என்ன சொல்கிறது, இப்போ இந்த அனாதை குழந்தைங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஸோ அவங்களுக்காக நம்ம ஏதாவது உதவி பண்ணலாம்ல அப்படிங்கிற இடத்துல நம்ம இந்த ப்ளைட் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணலாம். அதாவது ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன், ஒரு டேஞ்சரஸான சிச்சுவேஷன், அது எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த ப்ளைட்டை யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? worsened அப்படிங்கிறது உங்களுக்கு மீனிங் worsened அப்படின்னா ரொம்ப புரியல ஃப்ரெண்ட்ஸ். worsened இந்த மீனிங்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப இதாக்கிடுச்சு அப்படின்னு சொல்கிறது. அந்த இன்டிஃபரன்ஸ் ஆஃப் த ஆலிஸ். இன்டிஃபரன்ஸ்னா என்னது? இன்டிஃபரன்ஸ்னா அலட்சியம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் ஒரு அலட்சியத்தை, இவங்களோட என்ன சொல்கிறது, அவங்க இப்போ ஒரு பேங்க் எக்ஸாம்னா அது அலட்சியமாக அந்த பொண்ணு ப்ரிப்பேர் பண்ணிச்சது கிடைக்கல அப்படின்னு சொல்கிறது. இன்டிஃபரன்ஸ்னா டிஃபரன்ஸ்னா வித்தியாசம் அப்படின்னு சொல்லலாம். இன்டிஃபரன்ஸ்னா அந்த வித்தியாசத்துக்கும் இன்டிஃபரன்ஸ்க்கும் சம்மந்தமே கிடையாது. இந்த மீனிங் உங்களுக்கு தெரியலன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்டிஃபரன்ஸ் அப்படின்னா அலட்சியம், இல்லைன்னா இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறது, லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அந்த மாதிரி மீனிங் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் கண்டிப்பாக அதுக்கு ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி எழுதுறீங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உங்களுக்கு அது மைண்டில் நிற்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வேறு என்ன இருக்குன்னா ஆலிஸ் அப்படின்னு இருக்கா. ஆலிஸ் அப்படிங்கிற மீனிங் என்னென்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ஆலிஸ்னா ஒரு ஜென்ரலாக ஒரு கூட்டாளிகள் அப்படின்னு சொல்கிறது. ஜென்ரலாக அந்த வேர்டு வந்துட்டு இப்போ மிலிட்ரியில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஒரு குரூப் ஆஃப் ஆலிஸ் வந்து தாக்குதல் நடத்த போகிறாங்கன்னா சம்திங் ஒரு ரிலேட்டடாக ஒரு 4-5 பேர் சேர்ந்து அதுக்கு போகிறது, அதுதான் கூட்டாளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்குனாலும் நீங்கள் அந்த ஆலி அப்படிங்கிறது ஒரு கூட்டாக ஒரு வேலையை சேர்ந்து நம்மளோட ஒரு மியூச்சுவலாக நமக்கு இது யூஸாக இருக்கும், நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணால் ஒரு யூஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சேர்ந்துக்கிறது தான் ஆலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து இந்த மிலிட்ரியில் சேர்ந்து வேலை செய்கிறவங்கள பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது ஜென்ரலாக இந்த வேர்டோட இப்போ நீங்கள் இதோட மீனிங் எல்லாம் நான் சொல்லிட்டேன். இப்போ மொத்தமாக இந்த சென்டென்ஸோட மீனிங் என்னங்கிறத நீங்கள் உட்காந்து யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு புரியும். நான் இதையும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதுல மீனிங்ஸ் தனித்தனியாக சொல்லிட்டேன்னா இப்போ நீங்கள் ரிலேட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 5th சம் பார்த்துடலாம். 5th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the federation was keen on maintaining an exclusive membership profile and thus introduced segregational policies adopted by premier organization and invite-only policy for the new entrants, causing a sudden outcry against the அப்படின்னு இருக்கு. ஸோ கண்டிப்பாக எஸ் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னாலே தெரியுது அகெயின்ஸ்ட் த. ஸோ கண்டிப்பாக எஸ்ஸில் இந்த இது முடியவே முடியாது, அது நமக்கு தெரியுது. கரெக்டாக? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the federation was keen on maintaining an அப்படின்னு இருக்கு. an அப்படின்னு வருதுன்னா ஆர்டிக்கிள் an வருதுன்னா நெக்ஸ்ட் கண்டிப்பாக ஒரு ஒவல் சவுண்டில் ஆரம்பிக்கணும், ஒரு ஒவல்ஸில் தான் ஸ்டார்ட் ஆகணும். அப்படி ஸ்டார்ட் ஆகிற ஒரே ஒரு நெக்ஸ்ட் செக்மெண்ட் என்னதுன்னா அந்த எக்ஸ்க்ளூசிவ் மெம்பர்ஷிப். இமீடியட்டாக அதுக்கு அடுத்தது இருக்கிறது. ஸோ டெஃபினட்டாகவே நமக்கு தெரியுது அடுத்த ஸ்டேட்மெண்ட் பியாக தான் வரும். நம்மளும் ரீட் பண்ணி செக் பண்ணிக்கலாமே. the federation was keen on maintaining an exclusive membership profile and thus introduced. கரெக்டாகவே தான் இருக்குது. கரெக்டாக? ஸோ பியில் ஸ்டார்ட் ஆகுது. பியில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஆப்ஷன்ஸ்க்கு டேரெக்டாக வந்துருங்க. ஆப்ஷன்ஸில் வந்தீங்கன்னா பியில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி 2 ஆப்ஷன் தான் இருக்குது. பிஆர்எஸ்கியூ, பிக்யூஆர்எஸ். நீங்கள் பிஆர்எஸ்கியூவே கரெக்டாக இருக்கான்னு பாருங்களேன்.
ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். அதை விட இன்னொன்று நீங்கள் பாருங்களேன், இப்போ இன்னொன்று பியில் ஆரம்பிச்சிருக்கிறது PQRSன்னு இருக்குது. எஸ்ஸில் கன்ஃபார்மாக முடியாதுங்கிறதான நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததே. ஏன்னா எஸ் ஸ்டேட்மெண்ட் எடுத்திங்கன்னா அகெயின்ஸ்ட் தேர்ன் இருக்குது, தேர்ன் ஒரு ஸ்டேட்மெண்ட் முடியுமா? ஸோ டெஃபினட்டாகவே PQRS வரப்போகிறது கிடையாது. ஸோ ஆன்சர் நீங்கள் கண்ணை மூடிட்டு PRSQன்னு எழுதிடலாம். பட் ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? பிக்கு அடுத்தது ஆர் வருமானு பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் மெம்பர்ஷிப் ப்ரொஃபைல் அண்ட் thus introduced an invite only policy for the new entrants. Okay, causing a sudden outcry against the segregation policies adopted by premier organizations. டெஃபினட்டாகவே அந்த சென்டென்ஸ் பர்ஃபெக்டாக கரெக்டாக வருது இந்த அரேஞ்ச்மெண்ட்டில் பண்ணால். ஸோ டெஃபினட்டாகவே கரெக்ட் தான், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதில் உங்களுக்கு மீனிங்ஸ்லாம் நான் சொல்லிடுறேன் சிலதெல்லாம். ஃபெடரேஷன் அப்படின்னா என்னதுன்னா, ஜென்ரலாக ஃபெடரேஷன் சொல்ல கூட்டாட்சின்னு சொல்லுவாங்க. அதாவது நிறைய ஸ்டேட்ஸோ அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரே கூட்டாட்சியாக பண்ணுறது தான் வந்துட்டு ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, தென் மெம்பர்ஷிப் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். செக்ரிகேஷனல் பாலிசி, ஜென்ரலாக செக்ரிகேஷன் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா பிரித்து வைக்கிறது. செக்ரிகேஷன் பாலிசிங்கிறது இல்லை, ஏன்னா இதில் அவங்க சொல்கிறாங்களே புதுசாக ஒருத்தவங்க வரான்னா அவனை இன்வைட் ஒன்லி பாலிசி ஃபார் நியூ என்ட்ரன்ஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருந்ததில்ல. நம்ம ஒருத்தனை இன்வைட் பண்ணால் மட்டும்தான் ஒருத்தன் புதுசாக உள்ளே வரணும். அப்படின்னா என்ன, புதுசாக ஒருத்தன் வரணும்னா நம்ம பிரித்து வைக்கிறோம். புதுசாக ஒருத்தன் வரியா இதான் பாலிசி, அந்த மாதிரி பிரித்து வைக்கிற பாலிசி. செக்ரிகேஷன் அப்படின்னாலே பிரித்து வைக்கிறது, ஓகேங்களா? தெரியலன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாலிசி அதெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அவுட்க்ரைனா என்னது? அவுட்க்ரைனா கூச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. சடன் அவுட்க்ரை அகெயின்ஸ்ட் திஸ்னா ஒரு கூச்சல் எழும்புது அப்படிங்கிற மாதிரி. ஸோ மீனிங்ஸ்லாம் சொல்லிட்டேன்னா இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க, ஓகே மீனிங் கரெக்டாக. ஏன்னா எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதுல. அவுட்க்ரைனா கூச்சல், ஃபெடரேஷன் அப்படிங்கிறது ஒரு 4-5 ஸ்டேட்டோ ஒரு 4-5 இதுவாக சேர்ந்து கூட்டாட்சின்னு சொல்லுவாங்க. வேறு எல்லாமே நான் சொல்லிட்டேன், நீங்கள் தான் பார்க்குறீங்க, ஓகேங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். 6th கொஸ்டின் பார்த்துடலாம். Okay, introduction of the finance bill was delayed. Okay, introduction of the finance bill was delayed. Budget allocation for the cottage. கண்டிப்பா next statement first அதுக்கு அடுத்தது வராது. It's just delayed. Debating over the renewal of the last year's was delayed by a week தான் கண்டிப்பா வரும். ஏன்னா இங்க பாத்தீங்களா, introduction of the finance bill was delayed by a week அப்படிங்கிறது இதோட ஒரு கண்டினியூஸா வருதா? அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா R statement. Introduction of the finance bill was delayed by a week அப்படிங்கிறது ஒரு கண்டினியூஸாக வருது. ஸோ ஆரில் தான் கண்டிப்பாக ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகணும் இந்த அரேஞ்ச்மெண்ட்டில். ஸோ ஆரில் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி 2 ஆப்ஷன் தான் இருக்குது. சியும் இருக்குது, ஈயும் இருக்குது. சி எடுத்துட்டிங்கன்னா RQPSன்னு இருக்கா. ஸோ ஆர்க்கு அடுத்தது Q வரலாமான்னு பாருங்கள், ஓகேங்களா? ஓகே friends, by a week as the lawmakers were busy debating over the renewal of the last year's budget allocation for the cottage industry which got wasted. So definitely RQPS அப்படிங்கிறதா கரெக்ட். ஏன்னா நம்ம அந்த ஃப்ளோவில் ரீட் பண்ணி பார்த்தாலே அது கரெக்டான இதாக தான் இருக்குது. ஏன்னா the introduction of the finance bill was delayed by a week as the lawmakers were busy debating over the renewal of the last year's budget allocation for the cottage industry which got wasted. கரெக்டாகவே இருக்குதா? இல்லை ஆல்மோஸ்ட் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்குது. எந்த வேர்ட்ஸுமே உங்களுக்கு மீனிங் தெரியாத மாதிரி இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு போயிடலாம், ஓகேங்களா? ஸோ 7th கொஸ்டின் போகலாம். ஓகே, as the files were being arranged அப்படின்னு ஆரம்பிக்குது. ஓகே, as the files were being arranged, being lost for several decades now, which were believed to have அப்படிங்கிறது வரதுக்கு சான்சஸ் இருக்குது. As the files were being arranged into a stack, அதுவும் பாசிபிள் இருக்குது. across the information, as the files were being arranged across information about several. ஸோ எஸ் வரதுக்கு சான்சஸ் இல்லை. as the files were being arranged into a stack. ஸோ டெஃபினட்டாகவே ஆறுங்கிறது தான் கரெக்டாக வருது, கரெக்டாக? as the files were being arranged into a stack, the butler cam அதுங்கிறது. ஸோ ஆர் கரெக்டாக ஆர் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஆரில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, RSQP. ஸோ டெஃபினட்டாகவே RSQP தான் இருக்கணும். நம்ம ஒன்ஸ் செக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஆறுங்கிறது as the files were being arranged into a stack, the butler cam across butler came அப்படின்னு நினைக்கிறேன். butler cam across information. The butler came across information about several of the family heirlooms which were believed to have been lost for several decades now. So definitely RSQP அப்படிங்கிறது definitely கரெக்டாக தான் வருது. கரெக்ட் ஃப்ரெண்ட்ஸ். into a stack, the butler came across information about several of the family heirlooms which were believed to have
which are believed to have been lost for several decades now. Yes friends, கரெக்டாக வந்துருக்கு. ஸோ இதுதான் கரெக்டான ஆப்ஷன்ஸ். ஸோ இதில் இருக்கிற மீனிங்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும்ல, அதை இப்போ நோட் பண்ணிக்கோங்க. 8th question போயிடலாம். 8th question என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, okay, the dissolution of assembly in the state which was followed by a prolonged, already marred with political instability, tug of war for seizing the power. Okay, so this first statement என்னவா இருக்கலாம்னு பார்க்கலாம். The dissolution of assembly அப்புறம் the dissolution of the assembly in the state which was, so definitely அதுக்கு immediate இது ஃபாலோ பண்ற மாதிரி தான் இருக்கு. Dissolution of the assembly in the state which was, so definitely ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பி தான். பியில் ஆரம்பிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்குது. பிஎஸ்ஆர்கியூ, பிஆர்கியூஎஸ், பிக்யூஆர்எஸ் இருக்கு. நம்ம பிஎஸ்ஆர்கியூ வருமாங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாமே. த டிசல்யூஷன் ஆஃப் அசம்பிளி இன் த ஸ்டேட் விச் வாஸ் நெக்ஸ்ட் விச் வாஸ் டக் ஆஃப் வார். ஸோ கண்டிப்பாக பிஎஸ்ஆர்கியூ வராது. விச் வாஸ் அடுத்தது டக் ஆஃப் வார் வராது. பிஆர்கியூஎஸ் ஆன்னு பார்க்கலாமா. இந்த ஸ்டேட் விச் வாஸ் ஆல்ரெடி மார்ட் வித் பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி, political instability was followed by a prolonged tug of war for seizing. So definitely நமக்கு பார்த்தாலே தெரியுது ஒரு ஃப்ளோவா வருதுன்னு பார்த்தீங்கன்னா PRQS தான். ஓகேங்களா, இப்போ நான் ரீட் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கே புரியும். The dissolution of the assembly was in the state which was already marred with political instability was followed by a prolonged tug of war for seizing the power. அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக கரெக்டாக வருது. கரெக்ட் ஃப்ரெண்ட்ஸ். dissolution of, அதாவது PQRSங்கிறதும் டெஃபினட்டாக கரெக்டாக வராது. ஸோ the dissolution of assembly in the state which was already marred with political instability and which was followed by a prolonged tug of war for seizing the power. So definitely இதுதான் கரெக்டான ஆப்ஷன். இப்போ இதில் நமக்கு தெரியாத வேர்ட்ஸோட மீனிங்லாம் சொல்கிறேன், நீங்கள் தான் மீனிங்கை ரிலேட் பண்ணி பார்க்குறீங்க. ஓகே, இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிசல்யூஷன் அப்படின்னா என்னதுன்னா உடையிறதுன்னு சொல்லுவாங்க, பிரேக் அப்பார்ட். ஜென்ரலாகவே டிசல்யூஷன்னா நம்ம கெமிஸ்ட்ரியில் டிசால்வ் அப்படின்னு சொல்லுவோம்ல, டிசால்வ் ஆகி போகுது, அதோட நவுனு தான் டிசல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதில் எக்ஸாக்டாக மீனிங் என்னென்னா டிசல்யூஷன் அப்படின்னா பிரேக், உடையிறது அப்படின்னு சொல்கிறது. ஸோ அந்த அசம்பிளி உடையிறது அப்படிங்கிற மாதிரி மீனிங்ல சொல்லியிருக்காங்க. ஃபாலோட் பை ப்ரொலாங்ட் அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சு, ப்ரொலாங்ட் அப்படின்னா ரொம்ப நாளாக இழுத்துட்டே போகிற ஒரு விஷயம். ப்ரொலாங்ட் ரொம்ப நாளாக இழுத்துட்டு போகிறது அப்படிங்கிற மீனிங். ஆல்ரெடி மார்டு வித் பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி அப்படின்னா மார்ட் அப்படின்னு இருக்குல்ல, மார்ட் அப்படின்னா ஸ்பாயில்டு அப்படின்னு அர்த்தம். ஒருத்தர் ஸ்பாயில் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, அதுதான் மீனிங், நோட் பண்ணிக்கோங்க. மார்ட் அப்படின்னா ஸ்பாயில்டு. ஓகே, with political instability, a tug of war for seizing the power. War, tug of war na series of ஒரு tug of war என்ன சொல்றது, ஒரு war என்ன சொல்றது, இப்போ நம்ம பொலிட்டிக்கல் இன்ஸ்டேபிலிட்டினா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஒரு ஸ்டேபிளா இல்லை அந்த பாலிடிக்ஸ், இப்படி போயிட்டே இருக்கு, அந்த கட்சிக்குள்ள ஒரு மோதல் இருக்கு அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அதான் அந்த டக் ஆஃப் வார் ஃபார் அந்த பவரை சீஸ் பண்றதுக்காக. சீஸ்னா என்னது, பிடிக்கிறதுக்காக, அதுதான் சீசிங்கோட மீனிங்கு. நான் இப்போ சொல்றேன், நான் அந்த வேர்ட்ஸோட மீனிங் தான் சொல்லியிருக்கேன். இந்த சென்டென்ஸோட மீனிங்கை நான் அந்த மீனிங் சொன்னதை வச்சு நீங்க தான் ரிலேட் பண்ணிக்கணும். உங்களோட பிரெயினுக்கு நீங்க வேலை கொடுத்து நீங்க மீனிங் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா பார்த்துடலாம். 9th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, okay, in the following questions grammatically correct and meaningful sentence is divided into 4 parts. Okay, you have to arrange the 4 parts to the same, almost the same. நம்ம ப்ரீவியஸாக பார்த்தது தான், ஒரே சென்டென்ஸே டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதோட ஒரு கண்டினியூஷன் தான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஃபைன். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா ஹேஸ் அடாப்டட் ஸ்ட்ரிஞ்சன்ட். ஓகே, ஆக்சுவலி இதில் இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்ததில்ல, ஃபஸ்ட்டு சென்டென்ஸை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க, நெக்ஸ்ட் நம்ம மிச்ச நாளே நம்ம கண்டுபிடிச்சோம் கரெக்டாக. பட் இதில் அப்படி இல்லை, ஃபஸ்ட் சென்டென்ஸ்னு எதுவுமே கொடுக்கல, நம்ம தான் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ்லேருந்து எல்லாமே நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஃபைன். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்தியா ஹேஸ் அடாப்டட் அ ஸ்ட்ரிஞ்சன்ட் ஸ்க்ரீனிங் in place a robust quarantine system measures at all posts to deal with screening measures at all ports and put in place a robust quarantine system. This is measures. Okay friends, so இதில் பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு, இந்தியா ஹேஸ் அடாப்டட் ஸ்ட்ரிஞ்சன்ட் ஸ்க்ரீனிங் அப்படிங்கிறத டெஃபினட்டாகவே ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக வரணும் அப்படிங்கிறது நமக்கு புரியுதா? வேறு இதில் எதுவுமே இன் பிளேஸ் மெஷர்ஸ் டு டீல் அது எதுவுமே ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக வரதுக்கான சான்சஸே இல்லை. ஸோ டெஃபினட்டாக ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ஏ தான் வரும். ஏல கொடுத்துருக்கிற ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏல ஒன்று தான் ஆரம்பிக்குது. ஆனால் கடைசி ஆப்ஷன் பாருங்களேன், நோ ரீஅரேஞ்ச்மெண்ட் இஸ் ரிக்வயர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. நோ ரீஅரேஞ்ச்மெண்ட்னாலும் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஏயா தான் இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்கிற ஆப்ஷன் படி இருக்கான்னு பார்க்கலாம், ACBDன்னு பார்க்கலாம். ஓகேங்களா, இந்தியா ஹேஸ் அடாப்டட் ஸ்ட்ரிஞ்சன்ட் ஸ்க்ரீனிங் மெஷர்ஸ் அட் ஆல் போர்ட்ஸ் and put in place a robust quarantine system to deal with suspected coronavirus cases. டெஃபினட்டாகவே அந்த ஃப்ளோ கரெக்டாகவே வருது. ஸோ டெஃபினட்டாகவே அது ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா
ACBD அப்படிங்கிற நம்ம ஆப்ஷனை வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் மீனிங் இந்தியா ஹஸ் அடாப்டட் ஸ்ட்ரிஞ்சன்ட் அப்படின்னு அது ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஒரு ஸ்க்ரீனிங் அப்படிங்கிறத மீனிங் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸ்ட்ரிஞ்சன்ட் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு மெஷர்ஸ் அப்படிங்கிற மாதிரி. அட் ஆல் ஸ்போர்ட்ஸுங்கிறது உங்களுக்கே தெரியும். ஓகே, அண்ட் புட் டு டீல் வித் சஸ்பெக்டட் கொரோனா வைரஸ். சஸ்பெக்டட்னாலும் உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சுக்கும். இப்போ சஸ்பெக்டட் வேர்ட்லாம் தெரியாமல் இருந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. கரெக்டாக நான் கொரோனா வைரஸ் சஸ்பெக்டட் பர்சன்ஸ்னா அது உங்களுக்கு இருக்குமோ நம்ம டவுட் பண்ணுற ஒரு விஷயம். சஸ்பெக்ட் அப்படின்னா டவுட் பண்ணுறது. இன் பிளேஸ் robust quarantine measures at all posts and put to deal with suspect. Okay, in place a robust quarantine. Robust அப்படிங்கிற மீனிங் என்னதுன்னா ஸ்ட்ராங் அண்ட் ஹெல்த்தி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்காகவும் ஒரு ஹெல்த்தியான ஒரு குவாரண்டைன் சிஸ்டம். அதுதான் ராபஸ்டோட மீனிங். இதில் மிச்சது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடலாம். 10th question என்ன கொடுத்துருக்காங்கன்னா, others can backfire on yourself. கண்டிப்பாக அதில் ஸ்டார்ட் ஆகாது. friends forever is about than shows how your actions again. friendship between a frog and a mouse. அது பார்த்தாலே தெரியுது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாகவே friendship between a frog and a mouse தான் இருக்கணுங்கிறது தெரியுது. ஆப்ஷன்ஸை பார்த்தீங்கன்னா டீல ஆரம்பிக்கிறது ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான், DABC அப்படின்னு இருக்கு. கரெக்டாக DABC. ஸோ டீல ஆரம்பிக்கிறது friendship between a frog and a mouse. ஓகே, friendship between a frog and a friends forever is about the. No friends, actually friends forever is about the. நான் தான் தப்பா எழுதிட்டேன். friends forever is about the அப்படின்னு ஒரு அதுவுமே நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கா? friends forever is about the அப்படின்னு நமக்கு ஸ்டார்ட் ஆகலாம். ஸோ பியில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரே ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா BDCA. ஸோ அதை நம்ம கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிடலாமா? friends forever is about the friendship between a frog and a mouse and shows your actions against others can backfire on yourself. ஸோ டெஃபினட்டாகவே கரெக்டாக வருது. ஸோ இது ஆக்சுவலாக கன்ஃபியூஸ் ஆகுறதுன்னு பார்த்தீங்கன்னா B ஃபஸ்ட்டு வருமா D ஃபஸ்ட்டு வருமானு. பட் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா B தான் ஃபஸ்ட்டு வரும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபாரெவர் இஸ் அபவுட் த உன்னை பற்றி ஆரம்பிக்கிறாங்க, இஸ் அபவுட் த அப்படிங்கும்போது ஸோ B ஸ்டேட்மெண்ட் தான் ஃபஸ்ட்டு. இது நெக்ஸ்ட் ஒன்று எடுத்திங்கன்னா BDCA அப்படிங்கிறது தான் இல்லை கரெக்ட். ஓகேங்களா? இதில் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இதோட மீனிங் என்னன்னு தெரிஞ்சுக்கோ. பேக்ஃபயர் அப்படின்னா பின்னாடி பேசுறது அப்படிங்கிற மாதிரி மீனிங் தான். ஓகேங்களா? ஸோ மேபி தெரியும்னா காமமரேட் அப்படிங்கிற வேர்டோட மீனிங் என்னதுன்னா நம்ம ஒருத்தவங்களை நினைவு கூர்ந்து அவங்களுக்கான மரியாதையை செலுத்துறது. அதுதான் மெமரேட் அப்படின்னு வந்தாலும் மெமரிஸ் அப்படிங்கிற மாதிரி தான். நம்ம அவங்கள நினைவு கூர்ந்து அவங்களுக்கான மரியாதையை கொடுக்கறது. இதுதான் அந்த காமமரேட் அப்படிங்கிற வேர்டோட மீனிங். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். 12th question என்ன கொடுத்துருக்காங்கன்னா, UNESCO has been at the forefront of exploring and managing the on world heritage அப்படின்னு வராது. impacts of climate change. ஓகே, in the forefront of explore. Okay friends, fine. Okay, so definitely இதில் பார்த்தாலே தெரியுது. the first statement கண்டிப்பாகவே UNESCO has been at the forefront அப்படிங்கிறது என்ன ஃப்ரெண்ட்ஸ்? forefrontனா அவங்க தான் ஒரு முதன்மையான ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அதுதான் forefront அப்படின்னா அவங்க தான் ஒரு லீடிங் பொசிஷன், ஒரு முதன்மையான இடத்துல இருக்கிறவங்க அப்படின்னு சொல்றது. யுனெஸ்கோ தான் எதில் முதன்மையான இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் எக்ஸ்ப்ளோரிங் அண்ட் மேனேஜிங். அதுதான் இதோட கரெக்டாக இருக்குது. forefront on world heritage வராது. கரெக்டாக ஆஃப் எக்ஸ்ப்ளோரிங் அண்ட் மேனேஜிங் த impacts of climate change on world heritage. நமக்கே ஒரு ஃப்ளோ புரிஞ்சிச்சு. ஸோ ABDC அப்படிங்கிறது இல்லை கரெக்டான ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ அந்த ஆப்ஷன் நான் எழுதிடுறேன் ABDC. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ 13th question போயிடலாம். ஓகே, was stressed recently by the significance of wetland biodiversity global report which identified wetlands as the most threatened ecosystem. Okay, ஃபஸ்ட்டு ஏ கண்டிப்பாக ஃபஸ்ட்டாக வராது. த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் வெட்லேண்ட் பயோடைவர்சிட்டி global report which identified. Okay friends, so the significance of wetland biodiversity was stressed recently by the. Okay friends, எதில் பார்த்தாலே கண்டிப்பாகவே த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் வெட்லேண்ட் பயோடைவர்சிட்டி அப்படிங்கிறத ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குங்கிறது நமக்கு பார்த்தாலே தெரியுது. கரெக்டாக அதை பற்றி தான் ஏதோ சொல்ல வராங்க. வெட்லேண்ட் பற்றி தான் நிறைய அடிக்கடி 2-3 இடத்துல இருக்குது. ஸோ அதை பற்றி ஸ்டார்ட் ஆகிற ஒரு ஸ்டேட்மெண்ட்னா த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் வெட்லேண்ட் பயோடைவர்சிட்டி. ஸோ பி தான் ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ அது மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. பட் நம்ம அதை வேற ரிலேட் பண்ணி பார்த்தா கூட the significance of the wetland biodiversity was stressed recently by the global report which identified wetlands as the most threatened ecosystem. எல்லாமே கரெக்டாகவே இருக்குது. ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா BACD அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். சிஸ்டம் ஃபார் நாட் கிவிங்
enough importance to the environment, paying criticized the education. So இதில் பார்த்தாலே தெரியுது கண்டிப்பாக டிங்கிறது தான் ஸ்டார்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. கரெக்டாக வேறு எதுவுமே ஸ்டார்ட் ஆகிற ஒரு சென்டென்ஸ் மாதிரி இல்லை. பேயிங் கிரிட்டிசைஸ்டு த எஜுகேஷன். ஸோ டியில் ஆரம்பிக்கிற மாதிரி ஒன்றே ஒன்று தான் இருக்குது, டிஏபிசி. நம்ம ரிலேட் பண்ணி பார்ப்போமே. பேயிங் கிரிட்டிசைஸ் எஜுகேஷன் சிஸ்டம் ஃபார் நாட் கிவிங் எனஃப் இம்பார்ட்டன்ஸ் டு த என்விரான்மெண்ட். பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ டிஏபிசி அப்படிங்கிறது தான் இதோடைய கரெக்டான ஆப்ஷன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே, ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைன். ஸோ இப்போ இதோட முடிஞ்சிச்சு. நம்ம நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் செட் பார்க்கலாம். இதுலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா first sentence in the following questions, the sentence is divided into 4 and has been shuffled among them. Rearrange the following sentence into meaning sentence. இதுலேயுமே அந்த 5மே ஷஃபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க, நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா Zomato had come in for praise after they stood by a delivery person from because he was a non-Hindu rider from whom a man refused to accept food delivery. Okay. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதில் பார்த்தாலே தெரியுது the first statement டெஃபினட்டாகவே ஏ தான் இருக்கணும். Zomato had come in for praise. கரெக்டாக? ஸோ ஏல ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா பி அண்ட் சி மட்டும்தான் ஸ்டார்ட் ஆகுது. இன்னொன்று நோ கரெக்ஷன் இருக்கு. நோ கரெக்ஷன் ரிக்வயர்ட்னாலும் ஏல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று எடுத்துக்கலாமே, ஏடிபிசின்னு இருக்கா. Zomato had come in for praise. Praise from whom a man refused to accept food delivery. Okay. Food delivery after they stood by a delivery person from whom a man refused to accept food delivery from because he was a non-Hindu rider after they stood by a delivery person. அதுவும் கரெக்டாக வரலையா? ஏடிபிசி ரைட் ஃப்ரெண்ட்ஸ். ஏடிபிசி சாரி ஏ வந்துருது கரெக்டாக. நெக்ஸ்ட் டியும் கரெக்டாக தான் இருக்குது. Zomato had come in for praise from whom a man refused to accept food delivery after they stood by a delivery person from because he was a non-Hindu rider. Okay, நம்ம ABDC ட்ரை பண்ணி பார்க்கலாம். Zomato had come in for praise after they stood by a delivery person from whom a man refused to accept food delivery because he was a non-Hindu rider. ஸோ டெஃபினட்டாகவே ஏபிடிசி அப்படிங்கிறத ஒரு ஃப்ளோவாக கரெக்டாக மீனிங்ஃபுல்லாகவும் வருது. ஸோ 15th ஆன்சர் என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏபிடிசி அப்படிங்கிறதான் கரெக்ட். இப்போ ரீட் பண்ணி பார்க்கலாமா? Zomato had come in for praise after they stood by a delivery person from whom a man refused to accept food delivery from because he was a non-Hindu rider. அதாவது ஒருத்தண்ட டெலிவரி வாங்குறதுக்கு மறுத்துட்டான், ஏன்னா அவன் நான்-ஹிந்துவாக இருக்கிறனால நான் அவன்கிட்ட ஃபுட் டெலிவரியை வாங்கிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது தான் அவங்க கொடுத்துருக்குறது. ஸோ டெஃபினட்டாக இதுதான் மேட்ச் ஆகுது. ஓகேங்களா? இல்லை எதுவும் மீனிங் தெரியாத மாதிரி நமக்கு இல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 16th கொஸ்டின் பார்க்கலாம். அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா and surrounding areas census and range டெஃபினட்டாக ஃபஸ்ட் இருக்காது. battered the city அதுவும் ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிற சான்சஸ் இல்லை. அட்லீஸ்ட் 4 people were killed and அது சான்சஸ் இருக்குது. ஓவர் 5,000 were evacuated from Vadodara. ஆக்சுவலி சி ஸ்டேட்மெண்ட்டும் சான்சஸ் இருக்குது, டி ஸ்டேட்மெண்ட்டும் சான்சஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம சிஏ வச்சு பார்ப்போமே. சியில் இருக்கிற ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. சியில் 2 ஆப்ஷன் இருக்குது, சிடிஏபி சிஏடிபின்னு இருக்கா. நம்ம அந்த சிடிஏபி ட்ரை பண்ணி பார்ப்போமே. At least 4 people were killed and over 5,000 were evacuated from Vadodara city and surrounding areas as incessant rains battered the city in central Gujarat. So definitely the flow correctா வருது. So இதோட கரெக்டான இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா CDAB அப்படிங்கிறதா கரெக்ட். CDAB அப்படிங்கிறதா இதோட கரெக்டான ஆப்ஷன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதில் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இன்செசன்ட் ரெயின்ஸ் அப்படின்னா ரொம்ப ஹெவி ரெயின். இன்செசன்ட் ரெயின்னா ரொம்ப அப்படியே தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு உள்ள ரெயின் அப்படிங்கிற மீனிங் தான். பேட்டர்ட் த சிட்டி, பேட்டர்னா அப்படியே நிலக்குலைச்சு போகிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு பண்ணிடுச்சு, அதுதான் பேட்டர்ட் அப்படிங்கிற மீனிங். வேற எவாக்குவேட்டட் ஓவர் 5,000 ஃப்ரம் எவாக்குவேட்டட்னா அப்படியே தூக்கி அடுத்த புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எவாக்குவேட்டட் அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக கேள்விப்படுற ஒன்று தான். அப்படியே இப்போ என்ன சொல்கிறது, இப்போ நம்ம கடலூர்லலாம் நிறைய மழை வந்துச்சு, அவங்கள அப்படியே தூக்கி ஒரு மண்டபத்தில் அந்த பீப்புள் எல்லாமே தூக்கி மண்டபத்தில் வச்சாங்க, அந்த மீனிங் தான். ஓகேங்களா? ஒரு எவாக்குவேட்டட் ஃப்ரம் அதுலேருந்து அவங்கள தூக்கி வேறு இதுக்கு மாற்றினாங்க அப்படிங்கிற மீனிங் தான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே, இப்போ நம்ம 17th ஒன்க்கு போகலாம். Sania, who worked with her Australian trainer Robert for a few months in Dubai, further said she won't set any result-oriented goals for herself. Actually, பார்த்தாலே தெரியுது, அப்படியே நான் ரீட் பண்ணும்போதே ஒரு ஃப்ளோவாக தானே இருந்துச்சு. ஸோ டெஃபினட்டாகவே நோ கரெக்ஷன் ரிக்வயர்ட் அப்படிங்கிறதா இதோடைய ஆன்சர்.
நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். சானியா ஹூ ஒர்க்டு வித் இதில் எதுவுமே உங்களுக்கு மீனிங் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியான வேர்ட்ஸாக தான் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ 18th ஒன் பார்த்துடலாம். 18th ஒன் பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து அண்ட் ஹேட் ஃபேஸ்ட் பூஸ் டூரிங் த டூர்னமெண்ட், வார்னர் அண்ட் ஸ்மித் ரிட்டர்ன் டு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னாலே ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கிற ஒரே ஒரு சென்டென்ஸ் என்னென்னா வார்னர் அண்ட் ஸ்மித் ரிட்டர்ன் டு, அதுதான் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது. அது வந்து சி ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக. சியில் ஆரம்பிக்கிற மாதிரி சிஏபிடின்னு இருக்குது, சிடிஏபின்னு இருக்குது. சிஏபிடி வரலாமான்னு பார்த்தீங்கன்னா டி பாருங்களேன். டி ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப் இன்னும் முடிஞ்சிருக்கு. ஸோ டெஃபினட்டாக இன்னும் முடிஞ்சிருக்கிறது வருமா? வரவே வராது. ஏன்னா நிறைய பேர் யோசிப்பீங்க எனக்கு பூஸ் அப்படின்னா என்னன்னே புரியலன்னு. விட்டுறாதீங்க. ஏன்னா உங்களுக்கு சி தான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டுன்னு தெரியுதா? ஸோ டெஃபினட்டாக அட்டன் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சிஏபிடி இருக்குது. சிஏபிடினா டி பார்த்தீங்கன்னா இன்னில் முடியுது. ஸோ கண்டிப்பாக சிஏபிடியாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. நீங்கள் கண்ணை மூடிட்டு கூட சிடிஏபி அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. பட் ஒன் டைம் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? சியில் ஆரம்பிக்குதுன்னா வார்னர் அண்ட் ஸ்மித் ரிட்டர்ன் டு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் இன் த ரீசென்ட்லி கன்க்ளூடட் வேர்ல்டு கப் இன் இங்கிலாந்து அண்ட் ஹேட் ஃபேஸ்ட் பூஸ் ஜூரிங் த டூர்னமெண்ட் அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக எண்ட் ஆகுதா? இல்லை பூஸ் அப்படிங்கிறதோட மீனிங் என்னன்னா எல்லாருமே ஒரு கத்துறது. அதாவது இப்போ என்ன சொல்றது, இப்போ அவங்களுக்கு எதிராக ஒரு கூட்டமே வந்துட்டு இப்போ கத்துறது, இப்போ அவங்களுக்கு எதிராக நீ பண்றது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றது. இப்போ ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டி வந்து நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்கள வந்துட்டு இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு பிக் பாஸ் ஜூலினா நல்லாவே தெரியும். ஒரு சிம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் அவங்கள ஹர்ட் பண்ணுறதுக்காக சொல்லலை. டக்குன்னு வந்து நின்னாங்கன்னா சில பேர் வந்துட்டு அப்போ அவங்கள பற்றி ஏதாவது ஒரு தப்பாக பேசுவாங்கல்ல பக்கத்தில் இருந்துச்சு. அந்த மாதிரி தப்பாக அவங்கள கத்துறதோ ஒரு சவுண்டு கொடுக்குறதோ, தப்பாக அவங்கள பற்றி கத்துறதோ சவுண்டு அவங்க முன்னாடி அவங்கள பற்றி தப்பாக கத்துறதோ இது பண்ணுறது தான் அவங்களுக்கு எதிராக ஒரு தப்பான ஒரு இதை கத்துறது. அதுதான் பூஸ் அப்படிங்கிற மீனிங் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் கரெக்டான இது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்லாம் வந்துச்சுன்னா நிஜமாக ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆப்ஷன்ஸ் வச்சு ஈஸியாக அடிச்சிடலாம். ஸோ சில வேர்ட்ஸ் மீனிங் தெரியலனா கூட டென்ஷன் ஆகாதீங்க. பட் பேரா ஜம்பிள்ஸாக வந்துச்சுன்னா நமக்கு வேறு ஆப்ஷன்ஸ் கிடையாது. நம்ம கரெக்டானதை கண்டுபிடிச்சி தான் ஆகணும். பட் அதுக்கு நிறைய ட்ரிக்ஸ் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ஈஸியாக நீங்கள் பண்ணிடுவீங்க. ஸோ நாளைக்கு மார்னிங்குள்ளே நான் பேரா ஜம்பிள்ஸ் அண்ட் சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்கான பிடிஎஃப் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதோட நான் என்னோட வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நான் நிறைய மீனிங்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்கள் ஃபீட்பேக்ஸு கமெண்ட்ஸ் எல்லாமே கொடுங்க. வேறு எதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா எல்லாமே எனக்கு சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நாளைக்கு நீங்கள் என்ன டாபிக் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன்ஸ், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.